மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் பறவைகளில் அவள் மணிப்புறா பாடல்களில் அவள் தாலாட்டு பறவைகளில் அவள் மணிப்புறா பாடல்களில் அவள் தாலாட்டு கனிகளிலே அவள் மாங்கனி கனிகளிலே அவள் மாங்கனி காற்றினிலே அவள் தென்றல் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை பறவைகள் பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் மணி போல் அணைப்பதில் கண்ணி கண் போல் வளர்ப்பதில் அன்னை கண் போல் வளர்ப்பதில் அன்னை கவி அவள் கவிஞனாக்கினாள் என்னை காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம். பல்சுவை வார இதழாக வியாழந்தோறும் வெளியாகிறது உங்கள் அங்குசம் செய்தி. ஆண்டு சந்தா வெறும் 500 மட்டும்தான். 9488420225 எண்ணுக்கு ஜிபே போன்பே மூலமாகவோ சந்தா செலுத்தலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நின்று தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கிழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமெதில் தெக்கனமும் அதிர்ச்சிறந்த திராவிடன் நாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நிகழ்ச்சியின் முதலாவதாக சமுதாயத்தில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட உழைக்கும் துறையாக காவல்துறை திகழ்கிறது. இந்த உயர்ந்த பணியில் பல ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் சேவை செய்து சிறப்பாக பணியாற்றியவர் ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆணையர் திரு நாகநாதன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் தலைமையேற்று பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று நமக்கெல்லாம் மகளிர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தும் பேச்சாளர்களுக்கும் மற்றும் தலைமை அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கெல்லாம் பட்டிமன்றத்தை கேட்கறதுக்காகத்தான் வருவோம் என்று வந்தேன். தலைமையை கொடுத்து ஒரு சில வாழ்த்துக்கள் கூற சொன்னார்கள். அனைவருக்கும் மகளிர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றிங்கய்யா. அறிவை உருவாக்கும் இடம் பல்கலைக்கழகம். அந்த அறிவை உலகிற்கு பகிர்ந்து தரும் பெரும் பொறுப்பை ஏற்றுவர் பேராசிரியர்கள். அத்தகைய உயர்ந்த கல்வி சேவையை சிறப்பாக செய்து வரும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் நூலக மற்றும் தகவல் அறிவியல் துறையின் மூத்த பேராசிரியர் முனைவர் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் நூலக மற்றும் தகவல் அறிவியல் துறையில் பல ஆண்டுகளாக கல்வி ஆராய்ச்சி மற்றும் மாணவர் முன்னேற்றத்திற்கு உழைத்து வருகிறார். நூலக அறிவியலில் முக்கிய அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறார். மேலும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் தேர்வுகள் கட்டுப்பாட்டாளராக பணியாற்றி கல்வி நிர்வாகத்தில் தனது சிறந்த திறமையை வெளிப்படுத்தியவர். எளிமை, பணிவு மற்றும் அறிவு ஆகிய மூன்றையும் இணைத்து கல்வி உலகில் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ள கல்வியாளர். அறிவையும் அனுபவத்தையும் சமுதாயத்துடன் பகிர்ந்து வருகிற முனைவர் ஸ்ரீனிவாச ராவன் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி மேடம்.
அனைவருக்கும் முதற்கன் எனது இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே கிரீட்டிங்ஸ். விமன் வந்து ஒரு பெரிய சக்தி. கருணாசனுடைய அழகான ஒரு பாடல்ல வந்து எவ்வளவு இனிமையா அவங்களுடைய பல்வேறு பரிமாணங்களை ரொம்ப எளிமையான ஒரு நடையில சொல்லியிருப்பாங்க, அதை பாடினாங்க. சோ அந்த வகையில வந்து விமன்ஸ் டே வந்து இது வந்து ஒரு உழைப்பாளர்களுக்கான ஒரு தினம் தான். ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்காகவும் அவங்களுடைய ஒரு பிளேஸ்க்காகவும் அவங்க இது பண்ணதான். இது விமனுக்காக மாத்திரம் இல்ல, எல்லாத்துக்கான ஒரு தினம். அதை வந்து இந்தியா வந்து பெரிய லெவல்ல நீங்க நம்ம நம்ம பிரசிடென்ட் வந்து அவங்க விமன், அவங்க அதே மாதிரி நிறைய கவர்னர்ஸ் இருக்காங்க. இங்க நம்ம பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா சிக்ரி அவங்க டைரக்டர் ஜெனரல் சிஎஸ்ஐஆர் ஒரு பெரிய பட்லாக்கர்லாம் இருக்குது, அவருக்கு வந்து அவார்ட் தர்றாங்க. அந்த ஒரு நிறுவனம் இருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ் உலகத்திலேயே வந்து வானியல்ல வந்து பெரிய ஒரு சாதனை. அதே மாதிரி இக்னோ, நம்ம கி வெங்கட சுப்பிரமணியன் சார் இருந்தாங்க. இக்னோ வந்து ஒரு பெரிய பல்கலைக்கழகம் உலகத்திலேயே. சோ அந்த பல்கலைக்கழகத்தை வந்து அது தலைமை பொறுப்புல திருவேந்தர் இறக்கணும். அவங்களும் நம்ம தமிழை சேர்ந்த பெருமணி தான். நம்ம என்ஐடி டைரக்டர் அவங்களும் தமிழ் ப்ரொஃபசர் தான். இது மாதிரி நிறைய பேர் எங்க கூட ஒர்க் பண்ண ருக்மிணி தேவி, அவங்க சிஎஸ் பிகம்ஸ் டைரக்டர் அந்த பார்மசூட்டிக்கல் சயின்ஸ்ல இருப்பாங்க. சார் ஐஎம்எல்ஏ சாருக்கெல்லாம் தெரியும். அது மாதிரி நிறைய பேர் பெரியவங்க வந்திருக்காங்க. நமது போலீஸ் கமிஷனர் சார் சொன்ன மாதிரி நிறைய பேச விரும்பல. சோ பப்ளிக் லைப்ரரி ஒரு பீப்புள் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ சொல்லும். சோ மக்கள் பல்கலைக்கழகம் எப்படி மக்கள் முதல்வர் அப்படின்னு சொல்றாங்களோ அது மாதிரி ஒரு பப்ளிக் லைப்ரரி வந்து மக்கள் பல்கலைக்கழகம். இதை ஒரு சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஆல் டைமென்ஷன் ஆஃப் தி ஹியூமன் ரிசோர்ஸ் பொட்டன்சியலை எம்பவர்மெண்ட் பண்ணக்கூடியதான் அது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதுக்காக தனியாவே நம்ம ஒரு 3 மணி நேரம் பேசலாம். சோ வளர்ந்த நாடுகள் மட்டும் இல்லாம ஒரு சாதாரண நாடுகள்லையும் இலங்கை இது மாதிரியான சின்ன நாடுகள்லையும் கூட அந்த நூலகத்தினுடைய ஒரு பெரிய தாக்கம் வந்து பெரிய லெவல ஏற்படுத்திருக்கு. நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். ஈவன் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் மூலம் இருக்காங்க. எங்கல்ஸ், காரல் மார்க்ஸ், இன்னைக்கு அவங்க 2 பேரும் உருவாக்கின எக்கனாமிக் பாலிசி தான் டெவலப்டு கண்ட்ரிஸும் சரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் சரி. இன்னைக்கு நான் சம்பளம் வாங்குற இன்கிரிமெண்ட், இது பே ஸ்கேல் எல்லாமே அவங்க சொன்னதான். ஸோ வெல்ஃபேர் ஆஃப் தி எம்ப்ளாயி, அவங்க எம்ப்ளாயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே. சோ அது அவங்க லைப்ரரியில தான் ஃபுல்லா உட்கார்ந்து எல்லாமே இது பண்ணி பண்ணாங்க. அந்த வகையில எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வருவேன் இந்த லைப்ரரிக்கு. இந்த பழைய பில்டிங்லயும் நான் வந்து பாத்துட்டு போயிருக்கேன். ஆனா ஒரு ஆக்டிவா வந்து இன்வால்வ் பண்ணதில்ல. ஏன்னா நாங்க யூஸ் டு அட்ரஸ் கம்ப்ளீட் லைப்ரரி என்விரான்மெண்ட். இப்போ மேடம் வந்து உண்மையிலேயே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க தொடர்ந்து இது பண்ணி அவங்க செமினார் இருந்தாங்க. நிறைய பப்ளிக் ஃப்ரெண்டு. இப்போ என்னுடைய மாணவர் ஸ்டேஸ்வரி ஆண்டுகார், அவங்க அப்பா வந்து லைப்ரரியன், அவங்க தாத்தாவும் லைப்ரரியன். நான் ஸ்கூல்ல படிக்கும் போது பெரும்பாலும் லைப்ரரி தான் உட்காந்துருப்பான். என் பையன் வந்து ஏன்டா இங்க உட்காந்து வேணா அப்படின்னு கூட்டுப்பான். அப்போ வந்து நியூஸ் பேப்பர் பெரியவங்க படிப்பாங்க, அதை வாங்கி படிக்கிறதுக்கே நமக்கு இதா இருக்கும். அதே மாதிரி இருக்கும். ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வாங்குறதுக்கு வந்து கிடைக்காது. சோ ஒரு பெரிய ஒரு தலைமுறையே இந்த நூலகத்தின் மூலமாக பப்ளிக் லைப்ரரி. எங்க நத்தம் கோயில்பட்டியில் சந்திரசேகர்னு ஒரு லைப்ரரி இருப்பாரு. எங்க ஊர்ல தாசில்தாருக்கு அந்த ஹெட் மாஸ்டர் உட்காந்துருக்காரு. நம்ம கூட அவங்களுக்கு என்ன ஒரு மதிப்பு இருக்குமோ அதை விட பெரிய மரியாதை அவர் கொடுப்போம். ஏன்னா வேற சோர்ஸே கிடையாது. அது மாதிரி வந்து எல்லா பரிணாமங்களும் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் இன்க்ளூஷன், அப்ப சோசியல் இன்க்ளூஷன், டிஜிட்டல் இன்க்ளூஷன் மாதிரி இன்னைக்கு டிஜிட்டலாவும் வந்து லைப்ரரிஸ் வந்து ரீச் ஆகும். அப்படியே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ 1 நேஷன் 1 சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கான எல்லா தரவுகளுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13,000 ஜேர்னல்ஸ், புக்ஸ் எல்லாமே உலக அளவுல அமெரிக்கால என்ன இருக்கோ, இங்கிலாந்துல என்ன இருக்கோ, யூரோப்ல என்ன இருக்கோ அதை பூரா தருவிச்சு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதனால இங்க ஐஎம்எல்ஏ சாரும் சொன்னாங்க, இங்க படிக்கக்கூடியவங்களுக்கு பப்ளிக் லைப்ரரிஸ் நாட் ஒன்லி ஃபார் ஜெனரல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இல்லாம ஆராய்ச்சியில பண்றவங்களுக்கும் அவங்களுக்கு தேவையான தகவலை ஆன்லைன் மூலமாவோ அல்லது அவங்களுக்கு வந்து யூசருக்கு இண்டிவிஜுவல் பாஸ்வேர்ட் லாகின் கொடுத்து பண்ற மாதிரியான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம பல்கலைக்கழகத்தினுடைய அனுமதியோட நம்மளும் மேடம் என்கிட்ட கேட்டுட்டாங்க, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய இன்ஸ்டிடியூஷனல் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவாங்க. இப்ப கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி அந்த நிறுவனங்களும் நேக்குலாம் வரும்போது அதுக்கு கொஞ்சம் மார்க் இருக்கு. அதுல ஒரு காம்பனன்ட் நம்ம சேர்த்து மேடம் இங்க வந்து சில பணிகள்லாம் சொல்லியிருக்காங்க. என்னால இயன்றத பண்ணுவீங்கன்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். இவ்வளவு பெரியவங்க பெரிய பெரிய பொறுப்பு இருக்கவங்க எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்கீங்க. மேடம் ரோட்டரி கிளப்லாம் அது மெம்பர் ஆகிறதே பெரிய கஷ்டம். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டரியன்ஸ் இருக்காங்க, லைப்ரரியன்ஸ். சார் வந்து ஹெட் மாஸ்டர், அது தமிழாசிரியர் மிகப்பெரிய மரியாதை உண்டு. அதே மாதிரி போலீஸ் கமிஷனர் என்னுடைய தம்பி ராஜசேகரன் சொல்லிட்டு கரூர்ல எஸ்பியா இருந்தாரு. இப்போ வந்து அந்த டிஏஜி எஸ்பி ப்ரொமோட் ஆகி சென்னையில இருக்காரு. அது மாதிரி என் கூட படிச்சவங்க நிறைய பேர் வந்து பெரிய பெரிய மதுரை காமராஜர். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே வந்து நாங்க நூலகத்துல போய் உட்காந்து பயன்படுத்தலாம். சோ அது அதிகமா சொல்ல வேண்டியது இல்லை. நம்ம கூட கலைக்காவிரி தம்பி வந்து தரேங்க காணவரன் இங்க இருக்காரு. ஆமா, நல்லா பேசினார், பட்டிமன்றத்துல பார்த்தேன். சோ அவங்க நூலகரும் என்னோட மாணவி தான்.
அவங்க நூலகர் என்னுடைய மனைவி தான். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாத்தையும். ஏன்னா வாசகர் வட்டம் ரீடர் சர்க்கிள் சொல்லிட்டு ஒரே அதை முடிச்சிடுறேன். டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதன் வந்து அந்த காம்பனண்ட் யூகேல இருந்து எடுத்து வந்திருப்பார். ஸோ ஒரு லைப்ரரி வந்து டெவலப்மெண்ட் வந்து அந்த பப்ளிக்கோட ஆக்டிவ் இன்வால்மெண்ட் லைப்ரரியன் அவர் வந்து அந்த பப்ளிக் ரிலேஷன் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவங்க பண்ணாதான் அந்த லைப்ரரி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லைப்ரரி வந்து எல்லாத்துக்கும் ஆல் சிட்டிசன். மதுரை காமராஜ் மதுரையில இந்த சிம்மக்கல்ல பாத்தீங்கன்னா நான் +2 படிக்கும் போது எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் போவோம். காலையில போனா சாயங்காலம் ஆயிரும், கொடுத்துட்டு மத்தியானம் 3 மணிக்கு வாங்கன்றாங்க. ஸோ உடனே போய் அந்த சிம்மக்கல் லைப்ரரி தான் உட்காந்துருப்போம். லைப்ரரி வந்து நீங்க வந்து படிக்கிறதுக்காக மாத்திரம் இல்ல, இளைப்பாறுதலுக்கான ஒரு இடம். தட் இஸ் ஹாப்பினிங் பிளேஸ். ஸோ மேக்கர் ஸ்பேஸுங்குவாங்க. அதனால அங்க வந்து யாரு வேணா வரலாம், தண்ணி குடிக்கலாம், உள்ள உட்காந்துக்கலாம், பேப்பர் படிக்கலாம், ஃபேனு கீழே உட்காந்துருக்கலாம், படிக்கிறதுக்காக நான் சொல்லுவேன். ஸோ அது மாதிரி வந்து ஒரு சிட்டிசன்ஸ் இது லைப்ரரியே பப்ளிக் லைப்ரரி ஒரு யூனிவர்சிட்டி மாத்திரம் இல்ல, பப்ளிக் லைப்ரரி இஸ் ஆல்சோ ஏ கவர்மெண்ட் பாடி. எப்படி ஒரு அரசு வந்து மக்களுக்கு பலதரப்பட்ட மக்களுக்கு சமமான ஒரு சேவையை கொடுக்கணுமோ அதே மாதிரி பப்ளிக் லைப்ரரி கொடுக்கும். நம்ம தமிழகத்துல பப்ளிக் லைப்ரரி when compared to all the other states பெரிய லெவல்ல வந்து நம்ம பப்ளிக் லைப்ரரி கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு, அது எல்லாத்துக்குமே தெரியும். இது அதனால வந்து இனிமேலாவது நான் ஆக்டிவா எங்கன்னு இருக்காரு, அவர் வந்து லைப்ரரியில தான் இருப்பாரு. நான் வரதுக்கு முன்னாடி அந்த ஃபவுண்டர் எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபவுண்டர் ஃபேக்கல்டி ஃபவுண்டர் ஹெச்ஓடி சொல்ல மாதிரி அவர் ஃபவுண்டர் எம்ப்ளாயி லைப்ரரியில அவரும் வந்து இது பண்ணிருக்காரு. சாருடைய பையன் எங்க லைப்ரரியில உட்காந்து பிஜி எல்லாம் பாஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம சுந்தரராஜன் பழைய லைப்ரரியன், அவருடைய பையன் ராஜ்குமார். ஸோ அந்த வின்சென்ட் ராஜ்குமார் தானே, வின்சென்ட் ராஜ்குமார் வந்து ஒரு பர்டிகுலர் கேன்சர்ல பெரிய அளவு இன்னைக்கு இங்க இருப்பாரு, அடுத்த நாள் யூகேல இருப்பாரு, அடுத்த நாள் யூஎஸ்ல இருப்பாரு, மாதிரி போயிட்டு இருப்பாரு. அவரும் நம்ம லைப்ரரியில இருந்தா படிச்சு எம்பிபிஎஸ்க்கு போனார், சிஎம்சி வெள்ளூர்ல. அப்புறம் அது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். அனைத்து பெரியவங்களுடைய வணக்கத்தை கூறி விடைபெறுறேன். நல்ல ப்ரோக்ராம், ரியலி ஐ வில் ஆல்சோ கண்டினியூஸ்லி கான்ட்ரிபியூட். மேடம்லாம் இருக்காங்க, அவங்களும் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. So thank you very much for giving an opportunity and listening to. Thank you. நன்றிங்க ஐயா. ஒரு பலத்த கைத்தட்டலுடன். ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தில் பெண்களின் பங்கு மிக முக்கியமானது. தன்னம்பிக்கை, திறமை மற்றும் சமூக பணிகளால் மக்களிடம் நல்ல பெயரை பெறுவதில் திருமதி அல்லிராணி பாலாஜி அவர்கள் சமூக நலன், கல்வி வளர்ச்சி மற்றும் மகளிர் முன்னேற்றம் ஆகியவற்றில் அக்கறையுடன் செயல்பட்டு வருபவர். பல்வேறு சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணிகளிலும் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகிறார். எளிமை, பணிவு மற்றும் சேவை மனப்பான்மை ஆகியவற்றால் அனைவரிடமும் மதிப்பையும் மரியாதையும் பெற்றவர். சமூக முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து செயல்பட்டு வரும் ஒரு சிறந்த சமூக செயற்பாட்டாளர். இவ்வளவு சிறப்பையும் கொண்ட திருமதி அல்லிராணி அம்மா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு பெண்கள் தின கொண்டாட்டத்தை இது மாதிரி இதை விட சிறப்பா எதுவும் நடத்த முடியாது, அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய இடங்கள்ல கோல போட்டி, சமையல் போட்டி, சாரி நான் அதுக்கு எகென்ஸ்ட் கிடையாது, பட் அதெல்லாம் எனக்கு அதுல பிடிக்காது. ஏன்னா அந்த அடிப்படையில இருந்து அந்த கோலத்துல இருந்து லேடிஸ் வந்து வேற பெரிய லெவலுக்கு போகணுங்கிற இடத்துல அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு அவ்வளவு உடன்பாடு இல்லை. இன்னைக்கு காலையில நம்ம சென்ட்ரல் லைப்ரரியில கூட அவங்களுக்கு ஹெல்த் அண்ட் வெல்த் லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியம். அதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணவே மாட்டாங்க. எப்பொழுதுமே ஃபேமிலியை பாத்துக்கிற அளவுக்கு அவங்கள பாத்துக்க மாட்டாங்க இல்லையா. நம்ம எல்லாம் அது ஒரு பெரிய தியாகம், இல்லாட்டி பொறுப்பு, கடமை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்டோட இருக்கிறோமோ அப்பதான் நம்ம வெளியில இருக்கிறவங்கள, நம்மள சரௌண்டிங்ல இருக்கிறவங்க நல்லா பண்ண முடியும். எஸ்பெஷலி நம்மளோட ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா நம்ம வந்து நம்மள இன்னும் கூட நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நம்ம ஃபேமிலிக்கு, குழந்தைங்களுக்கு, ஃபியூச்சருக்கு. அப்படிங்கறதுனால இன்னைக்கு வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒன்னு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் லேடிஸ்க்காக. அண்ட் தென் வந்து ஒரு ஸ்கில் பேஸ்டு ஒரு எப்படி அவங்க வந்து வீட்டுல இருந்தா கூட அவங்களோட எக்கனாமிக்கல் ஃப்ரீடம்ங்கிறது லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஒண்ணு ஜாப் போலாம், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அவங்களோட செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ற விஷயத்த எடுத்துக்கணுங்கிறதுக்காக ஒரு ரெசின் ஆர்ட் இன்னைக்கு வந்து அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு சின்ன ஒரு ஜுவல்லரியில ஆரம்பிச்சு ஒரு பெரிய டைம் டேபிள் வரைக்கும் இன்னைக்கு பண்றாங்க. மேரேஜ்ல எதை புக் பண்றாங்களோ இல்லையோ, சத்திரத்தை புக் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரெசின் ஆர்ட் பண்றவங்களை யாரெல்லாம் அந்த மாலை, அந்த கயிறு அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்றதுக்கு பண்றாங்கிறனால இன்னைக்கு அந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு லேடிஸ்க்கு அங்க சொல்லி கொடுத்தோம். அண்ட் தென் வி ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம். அந்த மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் வெளியில வந்து பேசினாங்க. நிறைய பேர் பாடினாங்க, நிறைய பேர் பேசினாங்க, பிடிச்ச புத்தகங்கள் எல்லாம் சொன்னாங்க. அதை தாண்டி இன்னைக்கு நான் இது பாக்குறது வந்து
இன்னும் ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கு. ஏன்னா அங்க கூட மெஜாரிட்டி லேடிஸா இருந்தாங்க, ஜென்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தாங்க. இங்க ஈக்குவலை விட நிறையவே இருக்கீங்க பெண்கள் தினத்தை செலிப்ரேட் பண்றதுக்கு. இதை விட ஒரு பெரிய விஷயம் வேற எப்படி இருக்கணும்? இங்க இருக்கிற மாதிரி இதே ஒரு சிச்சுவேஷன், இதே ஒரு மைண்ட் செட் வெளியில சொசைட்டில இருந்துட்டா எந்த பிரச்சனையுமே இருக்காது இல்லையா? சோ விமன் அப்படிங்கிறப்போ, விமன்ஸ் டே செலிப்ரேஷன் விசஸ் அப்படிங்கிறப்போ நிறைய பேர் கேட்கறது இருக்கு. நீங்க இப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கான சுதந்திரம் வந்துருச்சு, வேலை செய்யறீங்க, எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டோம், இன்னும் என்ன உங்களுக்கு தேவைன்னு பேசுறீங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஐ எம் டெல்லிங், நம்ம ஒரு 60 கோடி பெண்கள் இருந்தாங்கன்னா ஒரு 600 பேர் தான் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கோம் நம்ம இல்லையா? ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல, எஜுகேஷன்ல, ஒரு செல்ஃப் இதுல, அந்த மாதிரி எக்கனாமிக்கல் ஃப்ரீடத்துல. மத்தபடி நிறைய லேடிஸ் நிறைய அவங்களுக்கு ஆசைகள் இருந்தாலும் அப்படியே பூட்டி வச்சிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் மாத்தணும் அப்படிங்கறதா மெயின். நமக்கு எப்பொழுதுமே விமன் அண்ட் மென் நம்ம தனியா பிரிக்கிறதே இல்லை. அவங்கள முன்னாடி இருக்கிறது, சக்சஸ்ஃபுல் விமனுக்கு பின்னாடி ஜென்ஸ் இருக்காங்க அதெல்லாம் சொல்றாங்கல்ல. நான் அப்படி நம்பல. விமன் அப்படின்னு அந்த பேர்ல எப்படி மேன கூடவே வச்சிட்டு இருக்கோமோ, அது மாதிரி நம்ம முன்னேறினா நம்ம கூடவே நம்மளோட ஹஸ்பண்ட், ஃபேமிலி, நம்மள சார்ந்தவங்களை எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம பண்றோம். சோ இந்த விமன்ஸ் டே செலிப்ரேஷன்ங்கிறது கண்டிப்பா வெறுமனே விமனுக்கு மட்டும் இல்ல, நம்மளை சார்ந்து இருக்கிற அத்தனை மனிதர்கள், ஆண்கள் எல்லாத்துக்கும் தான். அது அப்பாவா இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்டா இருக்கலாம், பையனா இருக்கலாம், தோழனா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே தான் அப்படின்னு நினைக்கிறேன். சோ சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன, நான் எப்பொழுதுமே தெண்டல் நகருக்கு சகிலாக்கு தெரியும், வந்தா எனக்கு என்னோட ஃபேமிலிக்குள்ள நுழையிற மாதிரி என்னோட ஒரு விஷயம் அந்த மாதிரிதான் இருக்கும். இங்க நீங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியா எந்த ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலும் அதை ஈகரா பார்ட்டிசிபேட் பண்றது, என்கரேஜ் பண்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்றது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அது எல்லாத்துக்கும் ஒரு பில்லர்னா, ஒரு ஹெட் சரியா இருந்ததுன்னா அதுக்கு எல்லாமே தானா வரும். அதுதான் உண்மை. சோ சகிலாவோட மேசிவான அந்த ஒரு எனர்ஜி, அவங்களோட அந்த ஒரு எல்லாரையும் அரவணைச்சிட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. இப்ப நாங்க எல்லாமே எங்கெங்கயோ இருக்கோம். சார ஒரு ஜஸ்ட் ஒரு 3 நாள் செமினாருக்கு தான் அவங்க போனாங்க. 3 நாள் 2 நாள் 2 டேஸ் ப்ரோக்ராமுக்கு போனாங்க. பார்த்த உடனே சார் ரொம்ப ஒரு பொட்டன்ஷியல், அவருக்கு செய்யணும், சொசைட்டிக்கு செய்யணுங்கிற ஒரு ஈகர்னஸ் இருக்கு அப்படின்னு அன்னைக்கே என்கிட்ட சொன்னாங்க. சோ சென்ட்ரல் லைப்ரரியில வி ஆர் பிளானிங், சார்ட்ட கூட இன்னைக்கு பேசலான் இருக்கோம். லைப்ரரியன்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எப்படி அவங்க அவங்களோட இதை நம்ம கொண்டு போலாங்கிறதுக்கான ஒரு செஷன்ஸ் எல்லாம் நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். த்ரூ அவுட் த இயர் நீங்க எப்பொழுதுமே நீங்க எல்லாரும் இதே மாதிரி நல்ல விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கூடவே சென்ட்ரல் லைப்ரரிக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த விமன்ஸ் டேல அவங்கள ஒரு சின்ன ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லா சார்பா ஒரே ஒரு லேடிக்கு நம்ம ஒரு சின்ன ஹானர் பண்ணிட்டு நம்மளோட விஷயத்தை சொல்லிக்கலாம். ஐ வாண்ட் டு ஹானர் சகிலா. எஸ் சகிலா, ப்ளீஸ் கம். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் the leaders forum ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு சார் சொன்ன மாதிரி ரீடர்ஸ் ஃபாரம்ங்கிறது எப்படி பப்ளிக்கு அண்ட் லைப்ரரி அண்ட் கவர்மெண்டோட ஒரு லிங்கிங் பிரிட்ஜா இருக்கு, அத காமிச்சது லைப்ரரிக்கும் சரி, டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி காமிச்சது சகிலா தான். ஐயப்பன் நகர்ல அவங்க ஆரம்பிச்ச அந்த வாசகர் வட்டம் தான் சென்ட்ரல் லைப்ரரிக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. சோ நிறைய விஷயங்களுக்கு அவங்க ஒரு பெரிய முன்னுதாரணமா இருக்காங்க. இதே மாதிரி ஒரு லைப்ரரியன்ஸ் எல்லா இடத்துலயும் இருந்துட்டா எல்லா லைப்ரரியுமே ரொம்ப ஒரு பொட்டன்ஷியலான இருக்கும். ஹாப்பி விமன்ஸ் டே. நிறைய விஷயங்களை சேர்ந்து பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டாங்க கேள்விப்பட்டேன். இன்னைக்கு விமன்ஸ் லீடர்ஸ் ஃபாரம் இங்க புதுசா ஆரம்பிக்க போறீங்க. சோ அதுக்கும் சேர்த்து ஒரு பெரிய விஷயத்தை நான் சொல்லிதான் கை கொடு. ஹலோ, கையதான் சாரி, மைக்குக்கும் எனக்கும் கொஞ்சம் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. எடுத்தேன்னா ஒரு வார்த்தையில முடிக்க முடியாது, உள்ள இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொட்டணும்னு நினைப்பேன். ஐ டேக் மை டைம் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. நன்றிங்கம்மா. ஒரு பலத்த கைத்தட்டல். ஒரு பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கும் முக்கிய பங்கு வகிப்பவர் பள்ளி தலைவர். கல்வி, ஒழுக்கம் மற்றும் நல்ல பண்புகளை மாணவர்களிடம் வளர்க்க உழைத்து வரும் ஒரு புனித அந்தோனியார் பள்ளியின் தலைவர் திருமதி நேவிஸ் மரியா அவர்கள் மாணவர்கள் சிறந்த கல்வி பெற வேண்டும் என்பதோடு ஒழுக்கம், பண்பு, சமூக பொறுப்பு ஆகியவற்றிலும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்துடன் பள்ளியை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்.
ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை ஊக்குவித்து கல்வி மற்றும் இணை செயல்பாடுகளில் சிறந்த சாதனைகள் பெற வழிகாட்டி வருகிறார்கள். அவரது அர்ப்பணிப்பு, பொறுப்புணர்வு மற்றும் சேவை மனப்பான்மை காரணமாக பள்ளி வளர்ச்சிக்கும் மாணவர்களின் எதிர்காலத்துக்கும் முக்கிய பங்களித்து வருகிறார்கள். இத்தகைய சிறப்புமிக்க அம்மா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Good evening to dignitaries on stage. So இன்னைக்கு இந்த மகளிர் தினம் அதுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற எல்லா விமென்க்கும் ஒரு ஹாப்பி விமென்ஸ் டே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த நாள்ல என்னை இங்க இன்வைட் பண்ணதுக்கான முக்கிய காரணம் ஷகிலா பேகம் மேம் as well as Ali Rani மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஸோ ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு காலையில ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு இன்ஸ்டாகிராம் திறந்தாலே விமென்ஸ் டே விஷஸ் போயிட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன தாக்கம் எனக்கு மனசுல வந்துச்சு. நம்ம இவ்வளவு வருடங்கள் கடந்து வந்துட்டோம். பட் இன்ஸ்டால ஒரு விமென் ட்ரெஸ்டப்பா ஒரு ஃபேமிலி கேர்ள் ஒர்க்கு கிளம்புறாங்க, ஃபுல் ட்ரெஸ்டப்பா வெளியே போகும்போது வீட்டுல இருக்கவங்கலேருந்து ஆரம்பிக்கிறேன், ஹஸ்பண்ட், அம்மா, மாமனார், மாமியார், வெளியே இருக்கக்கூடியவங்க வந்து ஹாப்பி விமென்ஸ் டே விஷ் பண்றாங்க. அந்த பொண்ணு ஒரு முக சிரிப்போட அது வந்து ஏத்துறதோட நிப்பாட்டாம அவளுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்றாங்க. ஹாப்பி விமென்ஸ் டேமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு, எங்க இன்னைக்கு விமென்ஸ் டேக்கு வெளியே போறியா, இந்த ட்ரெஸ் போட்டு போறியா, இந்த ஷால் போடாம போறியா, மேக்கப் இல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இன்னைக்கு என்ன சமையல். ஸோ இத்தனை பவுண்டரிஸ் அந்த ஒரு லைன் வச்சிருக்காங்க இன்னும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் அந்த விமென்ஸ் டே முழுமையா நம்ம வந்து கெயின் ஆகல. ஸோ அது நமக்கு வேணும்னா இன்னும் நம்ம இந்த பவுண்டரி இல்லாம அவளா இருக்க விடணும். அவளுடைய ரைட்ஸை ஃபுல்ஃபில்லா பண்றதுக்கான அலவன்ஸ் இருக்கணும். அன்னைக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்மளுடைய முழுமையான விமென்ஸ் டே கொண்டாடணும்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ இது ஒரு தாக்கமா எனக்கு இருந்துச்சு. ஐ வாண்ட் டு ஷேர் ஆன் திஸ் டே. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ யூ ஆல். அண்ட் சிறப்பான பட்டிமன்றத்தை பார்க்கவும் நான் எதிர்நோக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு ஐ வாண்ட் டு ஹானர் Ali Rani மேம் வித் ஷால் as well Shakila Begum மேம். ஸோ ப்ளீஸ் அக்செப்ட். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே. நன்றி. அடுத்தது கண்டிப்பா ஒரே நிமிஷம். நூலகம் என்பது அறிவின் செல்வத்தை சேமித்து வைத்து மக்களிடம் பகிர்ந்து தரும் ஒரு இடம், ஒரு புனிதமான இடம். அந்த அறிவின் செல்வத்தை அனைவருக்கும் அணுகக்கூடிய மாற்றாக உழைத்து வரும் ஒரு நூலகர் திருமதி ஷகிலா பேகம் அம்மா அவர்கள். நூலகத்துக்கு வரும் மாணவர்கள் மற்றும் வாசகர்கள் அனைவருக்கும் தேவையான புத்தகங்களை எளிதாக பெறவும் வாசிப்பு பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளவும் அக்கறையுடன் வழிகாட்டி வருகிறார். அம்மா அவர்கள் இன்று வாசகர் வட்டத்தின் முக்கிய நிகழ்வான பெண் வாசகர் வட்ட தலைவர் மற்றும் துணைத் தலைவரை பேரை சொல்லி இப்போது அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் எல்லா புகழும் இறைவனுக்கே. தென்றல் நகர் கிளை நூலகத்தின் வாசகர் வட்ட பெரியோர்கள், சான்றோர்கள், பெற்றோர்கள்னே வந்துருச்சு. உண்மையிலுமே எல்லாருமே பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள், பெரியோர்கள், சான்றோர்கள், பெருமக்கள், மகளிர் மற்றும் சான்றோர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கம். இன்னைக்கு மகளிர் சான்றோர்களுக்கும் மகளிர் அதாவது மகளிரை பெற்றவர்களுக்கும் மகளிரை போற்றுபவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் வாசகர் வட்டம் என்பது இன்றைய நேற்று அல்ல. நம்ம வந்து கிட்டத்தட்ட 17-20 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பம் ஆயிடுச்சு. அதே மாதிரி தென்றல் நகர் கிளை நூலகத்தில் நான் அப்பெல்லாம் வரல. ஆனா அங்கேயும் வாசகர் வட்டம் ஆரம்பம் ஆயிருக்கு. ஆடவர்களோட இணைந்து அவங்க செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. மகளிர்னு சொல்லி தனியா கிடையாது. இதுல சிறப்பாக இருந்தவங்க எல்லாம் சத்யாக்கா, அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட 25 வருஷமா இந்த நூலகத்துக்காக பணிபுரிஞ்சிட்டு இருந்தவங்க. அதே மாதிரி ஐயப்பன் நகர்ல நான் வாசகர் வட்டம் ஆரம்பிச்சு ஒரு சிறப்பான ஒரு தலைவரை போட்டு அவங்க சிறப்பா பெண்கள் வாசகர் வட்டத்துல சிறப்பா செஞ்சாங்கன்னா, என்னுடைய தாய்க்கு தாய், தோழிக்கு தோழி, என்னுடைய உமா ஆண்டி தான். இன்னைக்கு எனக்காக அவங்க தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்காங்க.
அவங்க போயிட்டாங்க. அவங்கள நீங்க ஹானர் பண்ணுங்க கண்டிப்பா. பரவாயில்ல, ஹதீஸ்ல வந்து மருந்து குடிச்சிட்டேன்னா தப்பு இல்ல. நீங்க வச்சுட்டீங்க, அதெல்லாம் குடிக்க வச்சுட்டோம். ஆமா, இல்ல மருந்து குடிச்சிட்டோம்னா தப்பு இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. அது இறைவனால கொடுக்கப்படுகிறதுன்னு. அதே மாதிரி கடந்த 15 வருடமாக என்னுடைய ஐயப்ப நகர் நூலகத்துல என்னுடைய தோழிகள் எக்கச்சக்கமா 40 தோழிகள் இன்னைக்கு என் கூட பின்னாடி நின்றுட்டே இருக்காங்க. அதுல சில தோழிகள்லாம் வந்திருக்காங்க, ஹேமா, சுசித்ரா எல்லாருமே வந்திருக்கிறாங்க, நிறைய தோழிகள்லாம் வந்திருக்கிறாங்க. எனக்கு அவங்களெல்லாம் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன். அதே மாதிரி இந்த நூலகத்துல பெருமை சேர்க்கக்கூடிய, நான் 2018 அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு வாசரவட்ட பெண்கள் வாசரவட்ட தலைவரை நான் நியமிச்சேன். அவங்கதான் எனக்கு உயிருக்கு உயிராக, என்னுடைய சகோதரிக்கு சகோதரியாக, தோழியாக இருந்த என்னுடைய பரிமலா ராமானுஜம். அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பாரதாசன் யூனிவர்சிட்டியில ராமானுஜன் ஹெச்ஓடியா இருந்தவர். அவங்க இருந்து இன்னைக்கு சென்னை கிளம்பிட்டாங்க. போனதுனால ஒரு 2 வருஷமா போடப்படல. அந்த பகுதியை நான் யாருக்காச்சும் ஒரு சிறந்தவர்களுக்கு வைக்கணும். ஏன்னா வாசகர் வட்ட தலைவர் என்பது ஒரு ஹைலைட்டாவோ பெருமைக்குரிய நிகழ்ச்சியாகவோ கிடையாது. தன்னையும் அர்ப்பணித்துக் கொண்டு தன்னலமற்ற சேவை செய்யக்கூடிய ஒரு சிறந்த தலைவரையாக தான் நான் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு அவங்க தலைவர்னு வந்தா அவங்கள வந்து ஹைஃபையா உட்கார வைக்கணும், ஹைஃபையா கவனிக்கணும் அப்படின்றது இல்ல. அவங்க தன்னை அர்ப்பணித்து கொண்டு தன்னலமற்ற சேவை செய்யணும். அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நான் நிறைய பேர்கிட்ட செலக்ட் பண்ண, ஒரு 2-3 பேர்கிட்ட செலக்ட் பண்ணேன். இறைவன் அருளால் எனக்கு நிறைய பேர் கூட தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்துல இன்னைக்கு சிறப்பா அந்த தன்னலமற்ற சேவை செய்வாங்க. சிறிய வயதுதான். நான் அந்த புனித அந்தோனியார் பள்ளிக்கூடத்துல பார்த்தேனோ, அந்த தம்பதியர்கள் 2 பேர், ஒருத்தர் இயக்குனர், ஒருத்தர் சேர்மன், டைரக்டர், ஒருத்தர் சேர்மன், ஹஸ்பண்ட் டைரக்டர், ஒய்ஃப் வந்து சேர்மன். ஆனா அந்த மக்களுக்காக, அந்த குழந்தைங்களுக்காக தன்னுடைய அர்ப்பணிப்பை எந்த அளவுக்கு அவங்க அங்க அர்ப்பணிச்சுட்டு இருக்காங்கன்றத நான் கண்கூடாக பார்த்தேன். அதை நான் வந்து அலி மேம் கிட்ட அப்பப்போ ஷேர் பண்ணிக்குவேன், எப்படி எல்லாம் பண்றாங்கன்ட்டு. அதே மாதிரி இங்க ஒரு வாசகர் வட்ட தலைவர் நியமிச்சாகணும். அதாவது நூலகம் என்பது நம்மை நோக்கிதான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. அதாவது லைப்ரரியன் இஸ் நாட் பர்மனன்ட், பட் லைப்ரரி இஸ் பர்மனன்ட் அட் யுவர் பிளேஸ். அது உங்களை நோக்கிதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த நூலகம் வந்து ஒரு குழந்தை மாதிரி. அந்த குழந்தைய யாராச்சும் இப்ப இருக்கிற சூழ்நிலை, ஏன்னா எல்லாம் செல்போனுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. அந்த நூலகத்துல வந்து உயிர்ப்பிக்கிற எல்லா அறிவுத்திறன்களும் உண்டு. அத வந்து அந்த குழந்தைய யார் ஒரு சிறந்த தலைவர் தத்தெடுத்து கொண்டு அந்த குழந்தைய மற்றவங்களுக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்களோ அந்த வகையில் ஒரு சிறந்த தலைவர் வேண்டும் என்று நான் விரும்பினேன். இறைவன் அருளால் அதுக்கு எனக்கு அலி மேம் சிறந்த ஒரு நிகழ்வுக்குள் சொன்னாங்க, ஐடியா சொன்னாங்க, நீ கேளுமான்ட்டு. எனக்கு ரொம்ப மனதிற்கு மகிழ்வா இருந்தது. இப்ப நாங்க தேர்ந்தெடுக்க போற தலைவர் வந்து ஒரு சின்ன வயசுதான், என்னுடைய மகள் மாதிரி கூட வச்சுக்கலாம் அவங்கள. ஆனா அவங்க அதாவது என்ன சொல்லுவாங்க, அவங்க கீர்த்தி ரொம்ப பெருசு. வயசு சிறியது, கீர்த்தி ரொம்ப பெரியது. அவங்க எல்லாம் அதனால அவங்களுடைய மனசும் தன்னலமற்ற சுயநலமற்ற சேவை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. அதனால இந்த ஒரு ஏழையான ஒரு நூலகத்திற்கு ஒரு ஒரு தலைவரா இருக்கிறாங்க. இந்த நூலகத்தினுடைய வளர்ச்சிக்கும், இந்த நூலகத்தினுடைய தேவைக்கும், இந்த நூலக மக்களுக்கான தேவைகளுக்கும் அவங்க கண்டிப்பா என்னோட துணையா நிற்பாங்க. அப்படின்ற வகையில சென்ட் ஆண்டனிஸ் சேர்மன், பள்ளி தலைவர் நேவிஸ் மரியா அவர்களை
இந்த நூலகத்தின் வாசகர் வட்ட தலைவராக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இல்லாமல்ல இறைவன் அருளால் அவர் என்றும் சிறப்போடு வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். கண்டிப்பா இந்த நூலகத்தை என்னோட திறம்பட சிறப்பா எடுத்து செய்வாங்கன்ற நம்பிக்கையில நான் அவங்கள ப்ரே பண்றேன். நன்றி மேம், மிக்க நன்றி. அல்லி மேம் அவங்கள ஹானர் படுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு மகளிர் தினம் இல்லையா, முதல்ல மகளிருக்கு ஹானர் படுத்திடும். அதே மாதிரி என்னுடைய நூலகத்திற்கு எல்லா வாசகர் வட்ட மக்களும் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருப்பாங்க. சார் வாங்க சார் வாங்க. ஒரு சில பேர் ஹார்ட் டச்சிங்கா இருப்பாங்க. அந்த வகையில பெண்கள்ல எனக்கு ஒரு சகோதரிக்கு சகோதரியாகவும் தோழியாகவும் எனக்கு ஏதாச்சும் ஒரு வாசகர் வட்ட நிகழ்வுன்னா, ஏமா என்னம்மா செலவு பண்றீங்க, இந்த நிகழ்வுக்கு இவ்வளவு செலவாகுமேம்மா, கையில எதுவும் வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு முன்னாடி டக்குன்னு தூக்கி கொடுக்குற ஒரு ஆளு யாருன்னா, எனக்கு தெரிஞ்சு 5 வருடமாக பழகக்கூடிய என்னுடைய சகோதரியும் என்னுடைய தோழியும் ஆகிய லட்சுமி தங்கம் அவர்கள். லட்சுமி தங்கம் அவர்களை நான் இந்த நூலகத்தின் துணை வாசகர் வட்ட தலைவராக நியமிக்கிறேன். அவர்களை எனக்கு இவர்களை நியமிப்பதில் ரொம்ப பெருமை. அங்கே உட்காருங்க, முன்னாடி உட்காரலாம். ஆண்டி முன்னாடி உட்காருங்க. மிக்க நன்றி. இப்போது பட்டிமன்றம் தொடர்கிறது. என்னுடைய வாசை இத்தனைக்கும் காரணம் என்னுடைய வாசவட்ட பெருமக்கள் தான். என்னுடைய வாசவட்ட பெருமக்கள் ஐயம்பிள்ளை சாரா இருக்கட்டும், நாகநாதன் சார், இங்க உள்ள அத்தனை சார்களும் எனக்கு எல்லாத்துக்கும் கூட நிக்கிறாங்க, ஒரு சகோதரர்கள் மாதிரி. இன்னைக்கு பெருமை, ஒரு பெண்களுக்கு பெருமை கிடைக்குது என்றால் ஒரு பாரதியினால் தான். அந்த பெண்கள் என்றைக்கு ஒரு சிறந்த பாரதி பிறந்தாரோ அன்னைக்கு அந்த பெண்களின் விடுதலை தலை தூக்கி நின்றது. அதே மாதிரி இன்னைக்கு இத்தனை பாரதிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அத்தனை பெரும் பெண்மை போற்றக்கூடிய பாரதி. அதனால அவர்கள் அனைவருக்கும் தலை வணங்கி இந்த நூலகத்தை மேலும் நீங்கள் எங்களுக்கு கை கொடுத்து உதவுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வந்திருந்த சிறப்பு அழைப்பாளர் பெருமக்கள் சீனிவாசன் ஐயா அவர்கள், கலைக்காவரி சதீஷ் சிறப்பாக பேசக்கூடிய ஒரு சிறந்த, அது ஒரு பிள்ளை மாதிரி நல்ல ஒரு தம்பி, அது நல்ல சிறப்பாக பேசுறாங்க. நம்மளோட பணிவோட, நம்மளுடைய பணிவு தான் என்னைக்குமே தலை தூக்கி நிப்பாட்டும் ஒரு இடத்துல. அந்த விஷயத்துல எனக்கு ஐயம்பிள்ளை சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் முனைவர், ஒரு எழுத்தாளர், ஒரு கதை பட்டிமன்ற பேச்சாளர், நிறைய குழந்தைங்களுக்கு போய் கிளாஸ் எடுக்கிறாரு. ஆனா என்னைக்குமே அந்த பணிவை தான் அவர் விரும்புவார். மற்றவங்களை போட்டாலும் அது ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அவர் தன்னைத்தானே ஒரு பணிவை தான் காமிச்சுக்குவாரு. இன்னைக்குமே நிறை கூடங்கள் தழும்பாது. அதனால எல்லாருமே சான்றோர்கள் தான், எல்லாருமே பெரியோர்கள் தான். எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெறவும் அதை நீங்கள் மனதார பார்த்து மகிழவும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. சிறப்பு அழைப்பாளர்களை சொல்கிறோம். எல்லாரும் ஒரு பலத்த கைத்தட்டல். திரு சீனிவாச ராகவன் ஐயா அவர்களை எங்களது முனைவர் ஐயம்பிள்ளை ஐயா அவர்கள் சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தலைமையேற்ற நாகநாதன் ஐயா அவர்களை எங்களது பட்டிமன்றத்தின் நடுவர் லட்சுமண் ஐயா அவர்கள் சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களது பட்டிமன்றத்தின் தலைவர் லட்சுமண் ஐயா அவர்களை ஐயம்பிள்ளை ஐயா அவர்கள் சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்கய்யா.
தேசிய நூலக வார விழா இங்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அப்போது வராதவங்களுக்கான ஒரு அவார்டு எல்லாம் இருக்கு. அந்த அவார்டை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிடலாம். சிறந்த நூலக ஆர்வலர் விருது திரு பு ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள், யோகா பேராசிரியர் லட்சுமண் ஐயா அவர்கள் சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறந்த சமூக சேவகர் விருது திருமதி முருகேஸ்வரி ஸ்ரீனிவாசன் ஐயா அம்மா அவர்கள், யோகா பேராசிரியர். நூலக ஆர்வலர் விருது திரு பே செல்வராஜ் ஐயா அவர்கள், வாசகர் வட்டம். லட்சுமண் ஐயா அவர்கள் சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பட்டிமன்றம். மனதை வருடுவது பட்டுக்கோட்டையார் பாடல்களா கண்ணதாசன் பாடல்களா என்ற தலைப்பில் இன்று பட்டிமன்றம் நடக்க இருக்கிறது. நடுவர் அவர்கள், நடுவர்களை பத்தி நான் சொல்லிடுறேன். நடுவர் ஐயா அவர்கள் மற்றவங்களை பத்தி பேசுவாங்க. கல்வி என்பது மனிதனை உயர்வுக்கு கொண்டு செல்லும் ஒளி விளக்கு. அந்த ஒளியை தலைமுறைகள் பலருக்கும் வழங்கி மாணவர்களின் வாழ்க்கையில் அழியாத தடம் பதித்தவர் புலவர் லட்சுமணன் ஐயா அவர்கள். தலைமை ஆசிரியராக பணியாற்றி மாணவர்களை நல்ல கல்வி பெற வேண்டும் என்பதோடு ஒழுக்கம், பண்பு, சமூக பொறுப்பு ஆகியவற்றையும் வளர்க்க உழைத்தவர். தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாடு போன்றவைகளை மாணவர்களிடம் விதைத்து வளர்த்தவர். புலவர் என்று சிறப்பு பெற்றவர். இத்தகைய சிறப்பு மதிப்புமிக்க ஐயா அவர்களை பட்டிமன்றத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி நல்லதொரு தலைப்பை எங்களுக்கு கொடுத்து தீர்ப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இல்லகற்றும் ஆங்க ஒற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே வளர்ந்து சங்கத்து இருப்பிலே இருந்து மைய ஏட்டிலே தவழ்ந்த பேதை மறுப்பிலே நின்று மருங்கிலே வளர்கின்றாள். இன்றைய இந்த உலக மகளிர் தின விழா சீரும் சிறப்போடும் தென்றல் தாளாட்ட, தென்றல் நகரில் பாராட்ட இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களிலும் எனக்கு மிக மிக மகிழ்ச்சியை தருவது பெண்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதனால்தான். மகளிர் தினம் என்று அவர்கள் காட்டிவிட்டார்கள். சகிலா சொன்னார்கள், தஞ்சையிலிருந்து என்னுடைய உயிர் தோழி வந்திருக்கிறார்கள். தஞ்சைக்கும் திருச்சிக்கும் சாதாரண சம்பந்தமா? எம்மா, அதுவும் டெல்டா தான், இதுவும் டெல்டா தான். அதனால் அவர்கள் கல்தா கொடுக்காமல் வந்து விட்டார்கள். நீங்கள் நோன்பில் இருக்கின்றீர்கள், அதனால ஒண்ணு இல்லை. அல்லாஹ் அதுக்கெல்லாம் மன்னிப்பு தருவாங்க. அல்லாதான் குடிக்க சொன்னாரு, கொடுக்க சொல்றாரு. அதாவது இந்த நிகழ்வில் இந்த நிகழ்வில் இன்னொன்றையும் சொல்ல வந்தேன், அவரே சொல்லிவிட்டார் அல்லாதான் என்று. ஒவ்வொரு அரிசியிலும் கூட ஏழையின் பெயர் எழுதியிருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சொல்வார். அதே மாதிரி தென்றல் நகர் நூலகத்து ஒவ்வொரு நூலிலும் சகிலா பேகத்தினுடைய அந்த உணர்வு, அந்த உழைப்பு, அந்த ஒரு கடமை எல்லாமே, அந்த கண்ணியம், கதிஜா அம்மையார் மாதிரி இருக்கக்கூடிய கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாமே இருக்கும். அதை புரட்டி பார்க்கின்றவர்களுக்கு அந்த ஒரு நல்ல நினைவு வரும். அதற்காக சகிலாவை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதுக்கு இந்த பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை என்பதற்காக நான் அதை விட்டுவிட்டு நேரத்தின் அருமை கருதி பட்டிமன்றத்திற்கே செல்லலாம் என்று நினைக்கின்றேன். மிக அற்புதமான தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்ததும் சகிலா தான். இந்த தலைப்பினுடைய நிலைப்பாடு சகிலாவைத்தான் சாரும். என்னிடம் கேட்டார்கள்,
நீயே ஒரு தலைப்பை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களே தான் இந்த தலைப்பை சொன்னாங்க. அதாவது என்ன தலைப்புன்னு சொல்றது, மக்களின் மனதை மிகவும் நெருடுவது. 2 பேருடைய பாடல்களும் நெருடுதல். ஆனால் அதுல எது மிகவும் நெருடுதல் என்று சொல்ல போனால் பட்டுக்கோட்டையார் பாடல்களா கண்ணதாசன் பாடல்களா என்பது. பட்டுக்கோட்டையார் நம்மில் பாதி பேருக்கு தெரிந்தும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கோட்டை, இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. கண்ணதாசன் நம் கைகளில் தவழுகின்ற கைக்குழந்தை. அவருடைய பாடலை சொல்லாமல் எந்த விவசாயியும் இருக்க மாட்டான், எந்த உழைப்பாளியும் இருக்க மாட்டான், எந்த பணக்காரனும் இருக்க மாட்டான், எந்த முதலாளியும் இருக்க மாட்டான். சின்னஞ்சிறு மாணவனிலிருந்து பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ் அவர்கள் முதல் கொண்டு எல்லாருமே அவருடைய பாடலை முணுமுணுத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். இங்கே தொடக்கத்திலேயே பாடினார்கள், காலங்களில் அவள் வசந்தம், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளில் அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி. இந்த மாதங்களில் அவள் மார்கழி என்று எடுத்த அந்த வார்த்தை எதிலிருந்து எடுத்தது என்றால் பகவத்கீதையிலிருந்து அவர் எடுத்திருக்கின்றார். மாஷானா மார்கசீர் சோகம் என்று பகவத்கீதையில வரும். அர்ஜுனனுக்கு கண்ணன் சொல்லுகின்ற பொழுது மாஷானா மார்கசீர் சோகம், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன். அதை தெரிந்தவர் தான் அந்த வார்த்தையை எடுத்து போட முடியும். மாதங்களில் நான் மார்கழி, மலர்களிலே நான் மல்லிகை, அப்படித்தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த கண்ணதாசனை பற்றி பேசுவது என்றால் கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது என்று அவரே சொல்லுவார். கங்கை வெள்ளத்தை ஒரு சங்குக்குள்ளே அடக்கி விட முடியாது. 2 பேரினுடைய பாடல் திறமையும் அதே மாதிரிதான். நான் இவர்கள் பேசுவதற்குத்தான் முக்கியத்துவம் தர வேண்டுமே தவிர நானே அனைவரையும் தொட்டு விடக்கூடாது. ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்கலாம் என்று இருக்கின்றேன். துவங்குதல் என்பது தவறு, தொடங்குதல் என்பதுதான் சரி. இன்னும் நம் தமிழ்நாட்டில் துவக்கப்பள்ளி என்றுதான் எழுதியிருக்கின்றார்கள். அது தொடக்கப்பள்ளி தான், இல்லை என்றால் ஆரம்ப பள்ளி என்று கூட எழுதலாம். ஆனால் துவக்கப்பள்ளி எது துவக்கம்? கண்ணதாசன் தான் அதற்கு விடை சொன்னார். முதல் என்பது தொடக்கம், முடிவென்பது அடக்கம் என்று சொன்னார். கண்ணதாசன் தான் அதுக்கு ஒரு பதில் சொன்னார். இப்படி சிம்பிளா எளிமையா பதில் சொல்லிட்டு போறவர் கண்ணதாசன். அதனுடைய நான் கடைசி என்னுடைய உரையில சொல்லுவேன். ஒரே ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன். நாடோடி மன்னன் என்கின்ற ஒரு திரைப்படம், புரட்சி தலைவர் அவர்கள் தன்னுடைய சொந்த செலவிலே எடுத்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியது கண்ணதாசன், பாடல்கள் எழுதியது பட்டுக்கோட்டை. எப்படி பாருங்கள், கான்ட்ரவர்சி எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். வசனத்தை எழுதியது கண்ணதாசன் கவியரசு, பாட்டரசு பாடல்களை எழுதினார். கண்ணதாசன் வசனம் எழுதுவதற்கு எம்ஜிஆர் கண்ணதாசனை கடவுளேன்னு தான் கூப்பிடுவார். கடவுளேன்னு தான் கூப்பிடுவார். கடவுளே 8 மணிக்கெல்லாம் வந்துங்க கடவுளே. இந்த படம் ஓடினால்தான், இந்த படம் ஓடினால்தான் நான் மன்னனாவேன். இந்த படம் ஓடவில்லை என்றால் நான் நாடோடி ஆகி விடுவேன். எனவே வந்து விடுங்கள் கடவுளே, நீங்கள் தான் வசனம் எழுதணும், கரெக்டா வந்துடுறேன், கண்டயத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னவரு 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 மணிக்கு வர்றாரு. 12 மணிக்கு வரவங்க அவர்கிட்ட பாட்டுக்கோட்டை எழுதின ஒரு பாட்டை கொடுத்து இதை படிச்சு பாருங்க கடவுளே இருக்காரு. அந்த 4 வரியத்தான் கொடுத்திருக்காரு. ஓர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், ஓர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியிலே தூங்கியவன் கல்வி இழந்தான். படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் சொன்ன, கடைதலில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா என்று சொன்னதுமே கண்ணதாசன் சொன்னாராம், இதுக்கு என் கண்ணத்துல 4 அறை அரைஞ்சிருக்கலாம். ஏன் சின்னவரே இப்படி போய் எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. இல்ல, சும்மா இருக்கிற நேரத்துல அவரை ஒரு பாட்டு எழுத சொன்னேன், அவர் எழுதி காட்டினாரு. இது ஒரு நிகழ்வு. கவிஞர் வாலி உங்களுக்கு அனைவருக்குமே பரிச்சயம் தான். வாலிப கவிஞர் வாலி என்று கலைஞரால் போற்றப்பட்டவர். இந்த வாலி சென்னையில் இருந்த பொழுது அவருக்கு எந்த திரைப்பட சான்ஸ் கிடைக்கல. உடனே அவர் வாழ்க்கையை வெறுத்துட்டு என்ன செஞ்சாரு, வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையில் விழுந்துருவோம் அப்படின்ட்டு வங்கக்கடல்ல விழுந்து செத்து போவோம். அவருக்கு அப்ப பேர் வாலி இல்ல, ரங்கராஜன் தான். திருச்சிக்காரர் தான், ஸ்ரீரங்கத்துக்காரர் தான். அந்த ரங்கராஜன் நாம செத்து போலான்னு சொல்லி போனாரு.
போகின்ற பொழுது மக்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள், அந்த கண்ணதாசனினுடைய பாடல் தான் அவரை காப்பாற்றியது. கண்ணதாசன் பாடல் தான் அவருடைய உயிர் பிழைக்க செய்தது. மயக்கமா கலக்கமா, இந்த மயக்கம்ங்கிற வார்த்தையை 3 இடத்துல சொல்லி பாட்டு எழுதுவார். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம் எழுதுவார். இந்த மயக்கம்ங்கிறது அற்புதமா எழுதுவார். அதே மாதிரி இந்த பாட்டு அங்க ஒரு வானொலியில கேக்குது, தேனொலியா அவர் காதுல போடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அந்த பாட்டு சொல்றார். சொன்ன என்னடா நமக்கு கீழே கோடி பேர் இருக்காருன்னு சொல்றாரு கவிஞர். அப்ப நம்மளுக்கு கீழே கோடி பேர் இருக்கிறப்ப நாம ஏன் சாகணும்னு திருப்பி வந்துதான் அவர் பாடல் எழுதி வாலிப கவிஞராக மாறினார். அந்த பாட்டு அப்படி, இந்த பாட்டு இப்படி. இந்த 2 பாட்டையும் சீர்தூக்கி எது சரியானது, மனதை வருடியது என்பதற்காக அறிஞர் பெருமக்கள் 8 பேர் அட்டதிக்கு கஜங்கள் என்று சொல்வார்கள். இந்த அஷ்டதிக்கு என்று சொல்றதுக்கு வாய் வராமதான் அட்டதிக்கு என்று சொல்லுகிறேன், அதை வட சொல். அதனால அந்த அட்டதிக்கு கஜங்கள் அவர்கள் இருக்கிறது மாதிரி 4 பேர் பட்டிமன்றத்து பாங்கறிந்து ஏறிய அந்த பெருமக்களை நான் வருக வருக என்று வாழ்த்தி வணங்கி அவர்களை வரவேற்கிறேன். அதே சமயத்தில் அவர்களுக்கு தலைமை பேச்சாளராக இருக்கக்கூடிய அந்த தலைவருக்கு 10 நிமிடம் மணித்துளிகளும், அவர்களை துணை நின்று தோள் கொடுத்து செய்கின்றவர்களுக்கு 5 நிமிடங்களும் ஒதுக்க சொல்லி எனக்கு தலைமை உத்தரவு போட்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கும் அந்த உத்தரவுக்கு ஏற்ப நீங்களும் அதற்கு காலத்தின் அருமை கருதி அதை நீங்கள் மனதில் இரித்துக் கொண்டு, இங்க அடிக்கிறதுக்கு பெல் இல்ல, சொல்றதுக்கு சொல் இல்ல, அவங்க வாட்டுக்கு நீங்க நிறுத்துங்க தப்பாய் போகும்ல. அதனால நான் என்ன செய்யறேன்னா, நீங்களா உங்கள் பேச்சை நீங்களாகவே முடித்துக் கொள்ள வேண்டும். நான் சொல்லிதான் நீங்கள் செய்ய வேண்டும். சொல்லி செய்வர் சிறியர், சொல்லாமல் செய்வர் பெரியர். அந்த அளவிற்கு நீங்கள் செய்து கொடுப்பீர்கள் என்று நம்பி முதலாக பட்டுக்கோட்டையாரை அழைக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் பட்டுக்கோட்டையார் பாட்டு மாட்டு வண்டி பயணம் செய்யாத இடத்திற்கெல்லாம் பயணம் செய்தது பாட்டு வண்டி, பட்டுக்கோட்டை வண்டி. அதனால அவருடைய பாட்டை ராஜபாட்டையாக நாம் எடுத்துக்கொண்டு முதலில் பட்டுக்கோட்டையார். ஏனென்றால் காலத்தில் மூத்தவர், கவிதையிலும் மூத்தவர், அந்த மாதிரி இருக்கிறது. இவரை பற்றி இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு செய்தி. இவர் ஒரு படத்திற்கு பாடல் எழுதுவதற்காக ஒருவர் கூப்பிட்டு போயிருக்கிறார். அந்த தயாரிப்பாளர் என்ன செஞ்சுட்டாரு, கொஞ்சம் வெளியே நில்லுட்டாரு. இவருடைய அருமை பெருமை தெரியாம. அப்ப அவ்வளவு புகழ் இல்லை இவருக்கு, கொஞ்சம் நில்லு வெளியே அப்படின்னு போயிட்டாரு. உடனே என்ன செஞ்சாரு, அவர் வெளியே நின்றுகிட்டு அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பேப்பரையும் பேனாமையும் வாங்கி, தாயால் பிறந்தேன் சொல்றாரு பாருங்க. ஒரு கம்பீரமான ஒரு பாட்டுக்கோட்டைக்கு என்ன ஒரு தமிழ் எப்படி சிறப்பு செய்திருக்கு பாருங்க. தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நாயே நீ யாரனா என்னை வெளியே நில் என்று சொல்வதற்கு. போனா இது தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். அடே அவனை கூப்பிடுங்கடா. மானம் ஒன்றே பெரிதன உண்டு, வாழ்வது எங்கள் சமுதாயம் என்று போய்விட்டார். அப்படிப்பட்ட பட்டுக்கோட்டையாரை பற்றி பேசுவதற்கு பேராசிரியர் சதீஷ்குமார், உதவி பேராசிரியர், கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி. நுண்கலை என்பது உங்களுக்கு தெரியும், கலைகளிலே அது ரொம்ப நுண்கலை. அந்த நுண்கலையை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அவர் பேச்சு கலையிலிருந்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பேராசிரியரை அன்போடு உங்கள் சார்பாக அழைக்கின்றேன். மிகுந்த கரவொலி எழுப்பி அவரை பேசும்போது அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். செந்தமிழே உயிரை நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயினில் நைந்து போகும் என்பாழும் நன்னிலை உனக்கினில் எனக்கும் தானே. பேரறிவாளர் திரு என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது. எனவே ஊரோடி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளர் திரு என்ற அடிப்படையில்
இங்கே பேரறிவாளர்கள் கூடியுள்ள இந்த அவையை நான் பெருமையோடு வணங்கி மகிழ்கின்றேன். குறிப்பாக அரங்கத்தில் ஆண்களுடைய ஆதிக்கம் இல்ல, அன்பு அதிகமாக இருக்கிறது. எனவே உள்ளபடியே வாசிப்பு இன்னும் பெண்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகவே இங்கே சகிலா பானு நம்மிடம் இருக்கிறார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு அவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் உலக உழைக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை பெருமையோடு நான் தெரிவிக்கின்றேன். குறிப்பாக இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். நடுவர் ஒரு லட்சுமண கோடு ஒன்று உண்டு. ஒரு கோட்டை தாண்டியதால் ராமாயணம் உருவாகியது. ஆனால் இங்கே நாங்கள் பேச்சாளர்கள் கோட்டை தாண்ட மாட்டோம். ஒரு காப்பியம்லாம் உருவாகாது. எனவே நடுவர் உள்ளிட்ட என்னோடு பேச வந்திருக்கின்ற அத்தனை நண்பர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். எப்பொழுதுமே பொருளாதாரம் படித்தவர்களுக்கு கொஞ்சம் சற்றே தொலைவாக இருக்கும், கல்வியாளர்களுக்கும் பொருளாதாரத்துக்கும் தொடர்பே இல்லாமல் இருக்கும். ஆனால் இங்கு மட்டும்தான் பொருளாதாரமும் கல்வியாளரும் இணைந்தே இருக்கிறார்கள். ஒரு நூலகத்தோடு பொருளாதாரம் இணைவது அரிது. இங்கே நூலகமும் பொருளாதாரமும் இணங்கி இருக்கிற காட்சி ஒரு பல்கலைக்கழகமாக தெரிகிறது. எனவே மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரையும் நான் வணங்கி, இந்த ஆண்டு சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபை பெண்கள் தினத்துக்கு ஒரு அரிதான ஒரு வாசகத்தை கொடுத்திருக்கிறார்கள், பிரகடனத்தை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ் என்று கொடுத்திருக்கிறாங்க. எனவே இது இன்னும் போய் சேர வேண்டும் என்றுதான் கொடுத்திருக்கிறார்கள். அந்த நாளில் குறிப்பாக மக்கள் மனதை வருடுவது பட்டுக்கோட்டையா கண்ணதாசனா என்று வருடுவது என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் பாட்டுக்கோட்டை திருடுவதற்கு எதிராக பாட்டு எழுதியவர், வருடுவதற்காகலாம் பாட்டு எழுதல. வருடி கொண்டே இருக்க வேண்டாம். வருடி கொடுப்பது எதற்குன்னா திருட்டுத்தனம் செய்வதற்கு தான் வருடி கொடுக்க வேண்டும். ஒரு நாயோ ஒரு பூனையோ ஒரு மாடோ ஏதாவது வேகமா இருந்தா வருடி கொடுத்து அதை பால் கறந்து விட்டு போய்விடுவார்கள். அதற்கு எதிராக பாட்டு எழுதியவர் தான் எங்களுடைய பாட்டுக்கோட்டை. இங்கே பெண்கள் இன்னும் விழித்தள வேண்டும், பெண்கள் இன்னும் வெகு தூரத்திற்கு செல்ல வேண்டும், பெண்களுடைய இலக்குகள் இன்னும் முடிவடையவில்லை என்பதற்காக பாட்டு எழுதியவர் எங்கள் பாட்டுக்கோட்டை. எனவே அந்த அடிப்படையில் மேடையில் அமர்ந்திருக்கின்ற வாசகர் வட்டத்தினுடைய தலைவர் எங்களுடைய அன்பு சகோதரி அள்ளிராணி பாலாஜி அவர்களுக்கு உலக உழைக்கும் மகளிர் தினத்தை பெருமையோடு தெரிவிக்கின்றேன். புதிதாக இன்னொருவர் பொறுப்பேற்றிருக்கிறார். அவரை பார்த்துமே எனக்கு ஃபர்ஸ்ட் நினைவுக்கு வருது. எனக்குமே ஒரு மனிதர் 7 அவதாரம் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, பொதுவா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாத்தீங்கன்னா அள்ளிராணி மேடம் 2.0 அப்படின்னு சொன்னா ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கதான் அப்படியே இருக்காங்க. அக்கா கொஞ்சம் பளிச்சு வெள்ளையா இருக்காங்க, அவங்க என் கலர்ல கிட்டத்தட்ட அப்படி இருக்காங்க. ஆமா, என் கலர்ல இல்ல, சாரிங்க மேடம், நீங்க கொஞ்சம் கலராவே இருக்கீங்க, அது தப்பா. ஆமா, நிறம் ஒன்று பொருட்டல்ல, தமிழுக்கு நிறம் ஒரு பொருட்டே இல்ல, நாமெல்லாம் தமிழின் நிறம். அதனால் இந்த நிறம் தான் உலக நிறம் என்று உங்களுக்கு பெருமையான வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பொருளாதாரத்துறை இவருக்கும் நான் வாழ்த்து சொல்லுகிறேன். நல்ல பொறுப்பாக தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஆமா, எனவே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இதற்கெல்லாம் எந்த சிக்கல் வந்துடக்கூடாது, காவல்துறையும் கூட சேர்த்திருக்கீங்க பாருங்க, அதுதான் நீங்க. அதனால உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, பெண்கள் என்றைக்குமே இதயங்களால் நிறைந்தவர் என்பதற்காகவே தொகுப்பாளர் தன்னுடைய உடையிலேயே இதயத்தை எல்லாம் அப்படியே இதயமாகவே போட்டிருக்கிறார். காரணம், உங்களுடைய கணவர் இதயமாக அமர்ந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, ஆமா, எங்களுடைய அன்பு சகோதரி அள்ளிராணி பாலாஜி அவர்கள் தலைமையேற்ற பிறகு இந்த ஆண்டு புத்தக திருவிழா அந்த குறிப்பிட்ட நேரத்தை கூட எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்தி மக்களுக்கு கொண்டு போய் ரீச்சபிலிட்டி கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்த்த பெருமை அவருக்கு உண்டு. எனவே அவருக்கு இந்த நேரத்தில் பெருமையோடு வாழ்த்துக்களை சொல்கிறோம். ஏன்னு சொன்னால், உழைக்கும் மகளிர் தினம் என்னுடைய கவிதை தொகுப்பை அண்மையில வெளியிட்டேன். அது 2வது கவிதையே சாதாரண உழைக்கும் மக்களை பற்றி எழுதிய கவிதை தான். யாரு அப்படின்னு தோழர் கேட்கிறாரு. சாதாரணமா விடிய காலம் 3 மணிக்கு எழுந்திருச்சு கிராமத்திலிருந்து பேருந்து பிடிச்சி ஓடி வந்து மார்க்கெட்ல வாழைக்காய், வாழைத்தாறு, அதே போல வாழை இலை, காய், கீரை எல்லாத்தையும் தட்டுல சுமந்து இந்த மாநகரம் முழுக்க உயிர்ப்போடு, இந்த மாநகரத்தை உயிர்ப்போடு தட்டி எழுப்புற கொக்கரக்கோ சேவலே அப்படின்னு பாட்டு எழுந்தார் பாருங்க, பாட்டுக்கோட்டை. அப்படி இந்த மக்களை எழுப்பியவர்கள் இந்த உழைக்கும் பெண்கள் தான். எனவே உழைக்கும் பெண்கள் தான் இந்த பூமியை உயிர்ப்போடு வைத்திருக்கிறார்கள். அதை கொக்கரக்கோ சேவலைங்கிற பாட்டுல வைத்தவர்களுடைய பாட்டுக்கோட்டை. எனவே இங்க நாம மகளிர் தினம் கொண்டாடிட்டு இருக்கலாம். இன்றைக்கும் நமக்காக நாம் உயிர் வாழ்வதற்காக உழைத்துக் கொண்டே இருக்கின்ற அந்த பெண்களால் தான் இந்த பூமி பந்து என்கின்ற சுவாசப்பைக்கு உயிர்ப்பை கொடுத்தது, கருப்பை கொடுத்தது பெண்கள் தான். எனவே அவர்கள் தான் இந்த பூமி பந்தை உயிர்ப்போடு இயக்குகிறார்கள். அதனால்தான் பாவேந்தன் பாரதிதாசன் சொன்னார், நோக்கும் திசையெல்லாம் சொல்லல, எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா என்று சொன்னார். அங்கே தங்கும் வெளியெங்கும் கோடி பேரண்டம்
அவள் ஒரு தாயின் கைப்பந்தன ஓடுமடா என்று சொன்னால் பாவேந்தன் பாரதிதாசனுக்கு உதவியாளராக இருந்ததுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதற்கு பிறகுதான் அவர் கவிஞராக மாறுகிறார். தனது 19 வயதிலேயே கவிப்புனையை மாற்றம் மிக்கவராக இருந்தார். பட்டுக்கோட்டை எங்கேயோ ஒரு சாதாரண செங்கருத்தான் கோட்டை அப்படிங்கிற ஒரு பட்டுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல பிறந்தாரு. அங்கிருந்து 19 வயதுல அது இளமையிலேயே பொதுவுடைமை கட்சியில ஈடுபடுத்தி கொண்டார். விவசாய சங்கங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், பட்டுக்கோட்டைனாலே சிவராமன், பட்டுக்கோட்டைனாலே ரணியன், இவருடைய விவசாய போராட்டத்தில் எல்லாம் ஈடுபட்டு முழுக்க மக்கள் கலைஞனாக, இன்னும் சொல்ல போனா சக்தி நாடக சபால சேர்ந்து ஒரு நாடக கலைஞனாக இருந்துதான் உருவாகி, பிறகுதான் பாரதிதாசன் போய் சேர்ந்து பாரதிதாசன் கொடுத்த அந்த பகுத்தறிவு, பாரதிதாசன் கொடுத்த பெரியாரிய சிந்தனை, பாரதிதாசன் கொடுத்த சித்திர சோலைகளே உண்மை நன்கு திருத்த இப்பாரில் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரணியிலே என்று சொன்னானே, அந்த உழைக்கின்ற அந்த இடதுசாரி சிந்தனைக்கு வந்து சேர்ந்து பிறகுதான் 29 ஆண்டுகள் வாழ்ந்து ஒரு ஈடு இணையற்ற அந்த இடத்தை நிரப்பவே முடியாது. இனி எத்தனை நூற்றாண்டு கவிகள் வந்தாலும் பாட்டாளி வர்க்கத்திற்கென்று திரைத்துறையில் பாட்டு எழுதியவன் எவனும் இல்லை. அவன் நம்முடைய பட்டுக்கோட்டை தான். எனவே அவன் மக்கள் மனதை வருடுவதற்காக வரவில்லை, மக்கள் மனங்களை, மக்களுடைய பொருளாதாரத்தை திருட வந்தவர்களுக்கு சாட்டையடி கொடுப்பதற்காகத்தான் அவன் பாடலை ஒரு ஆயுதமாக எடுத்தார். எங்களுடைய தொல்காப்பியன் சொன்னாலையா, நான் என்னுடைய கவிதை தான் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்றால் கூட எழுத்தைத்தான் முதலில் அதிகாரமாக வைத்தான் பாட்டன். எழுத்துதான் இங்கே பேசும். அந்த எழுத்து உரிமை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா, சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபை உரிமை, பெண்களுக்கு நீதி, ஜஸ்டிஸ், அப்புறம் இதெல்லாம் இருக்கட்டும், இது நடைமுறைக்கு வரும்ல ஆக்ஷன் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் ஆக்ஷன் வந்து என்னது, அது எல்லா பெண்களுக்கும் வேண்டும், அது குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு வேண்டும் என்றும் இந்த ஆண்டு குறிப்பிட்டிருக்கிறது. சொன்னார், இதுதான் சொன்னா, உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் சொல்லடா என் தோழா என்று சொல்லவன் பாட்டுக்கோட்டை தான். எனவே அப்படி பாட்டுக்கோட்டை மக்களுடைய உணர்ச்சிகளை எல்லாமே உருவங்களை பற்றி தான் பாட்டு எழுதியிருக்கான். ஊமைக்கு சொல்றதா இருக்காரு, ஆனால் உணர்ச்சி வேண்டும், மானம் வேண்டும். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்ன நிலம் இந்த நிலம். எனவே அதை கையில் எடுத்தான் பாட்டுக்கோட்டை. அதனாலதான் குக்கரக்கோ சேவலிலே பாத்தீங்கன்னா, குப்பை கிளறிவிடும் கோழியே கொண்டிருக்கும் அன்பிலே 2 முண்டு என்று நீ கண்டது இல்லையோ வாழ்விலேங்கிறான். ஒரு கோழிக்கு பாட்டு எழுதும் பொழுது வீட்டுக்கு 2 இருக்கணையா, அது உனக்கு தெரியாதா கோழின்னு சொல்லி அங்க என்ன சொன்னாரு, குடும்ப நலம், அதுதான் நாட்டின் நலம். மக்கள் தொகை தமிழ்நாடு முன்னேறி இருக்கு, வட மாநிலங்களுக்கு இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால ஒரு சாதாரண கோழி, குப்பையை கிளறும் கோழியிடம் கூட போய் மக்களுக்கான திட்டத்தை சொல்லி மக்களை தட்டி எழுப்பிய ஒரு மிகப்பெரிய புரட்சி கோட்டை தான் பாட்டுக்கோட்டை என்று சொன்னால் அது மிக இல்லை. அதே போல சாதாரணமா அவருடைய பாட்டு இயற்கையில ஆரம்பிக்கிறாரு, குழந்தைகளுக்கு ஆரம்பிக்கிறாரு, காதலுக்கு ஆரம்பிக்கிறாரு, பாட்டாளிக்கு ஆரம்பிக்கிறாரு, தத்துவத்துக்கு ஆரம்பிக்கிறாரு. அப்படி போய்கிட்டே இருக்கிறது. ஒரு பெரிய நீண்ட பட்டியல் இருக்கு. அது மட்டும் இல்ல, நகைச்சுவை, கதைப்பாடல், சமூகம், அரசியல், பாட்டாளிகளுடைய குரல், இயற்கை பாட்டுல தான் அதெல்லாம் சொல்றாரு. சிறுவருக்குரிய பாட்டு தான் சொல்றாரு, மனிதனாக வாழ வேண்டும் மனதில் வையடா, நீ வளர்ந்து வரும் இந்த தேசத்திற்கே நீ மனதில் வையடா என்று சொல்லுகிறார். அவர் தான் சொல்றாரு, தூங்காதே தம்பி தூங்காதே நடுவரையா சொன்னாரு. அது ஒட்டுமொத்த சமூகம் இன்று இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு அந்த பாடல் பொருந்தும். அந்த பாடல் பாடிய இடம் சிறைச்சாலை. அந்த சிறை உடைச்சிட்டு வெளியே வரணும். எல்லாரும் மன்னர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற காலத்துல மன்னரை பற்றி உலகாவிதமா பேசிட்டு இருக்காங்க மேடையில. அந்த மன்னராட்சி ஒருபொழுதும் மக்களுக்கான ஆட்சியாக இருந்ததே இல்லை. அது மக்களாட்சி தான் இந்த மக்களை உயர்த்தி தட்டி எழுப்பும். மக்களாட்சி இருப்பதனால் தான் இங்கே வாசகர் வட்டம் பெரிதாக இருக்கிறது. பெண்கள் வருகிறார்கள், பெண்கள் கையில் முதல்ல கரண்டி எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு புத்தகத்தை கொடுன்னு சொன்ன மரபு பாட்டுக்கோட்டை மரபு. அதுதான் பட்டுக்கோட்டை மரபு. அப்படி கல்வியிலும் சரி, அவன் எழுதின பாட்டெல்லாம் 1000 பாடல்கள் இருக்கிறது. இதெல்லாம் பாடி கட்டுற நேரம் இல்ல. இருந்தாலும் ஒரு சில பாடல்களை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லுவேன். தென்றல் நகர் வேற, தென்றல் நகருக்கு ஒரு பாட்டு இருக்கா? இருக்கு சார், அருமையான ஒரு பாட்டு தென்றல் நகருக்கே எழுதியிருக்கிற. ஆமா, தென்றல் நகர் வாசகர் வட்டத்தோடு பொருத்தி நான் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காது. ஆமா, அது உங்களுக்கு எல்லாம் பிடித்த ஒரு காதல் பாடல் மாதிரிதான். அது காதல் பாட்டு தான். நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்குள் நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா, என் நினைவை புரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு பாட்டுல தென்றல்ங்கிறது வருது. பொதுவா தென்றல்னாலே மென்மையாக வீசுவது, மென்மையாக வருடுவது. அப்படிங்கறதுனாலதான் நம்மளுடைய சகிலா மேடம் வந்து வருடுவதும் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அதே ஒரு எவ்வளவு பொருத்தம் பாருங்க. இந்த நூல வாசகர் வட்டத்துக்கு தலைவர் ஒரு நோன்பு இருக்கிறாரு, அவங்க ஒரு இஸ்லாம், அவங்க இதுக்கு நடுவரா இருக்கிறது ஒரு லட்சுமணன், அவருக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒரு ராமானுஜர். இதெல்லாம் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருவரை உருவாக்கி இருக்கிறார்கள் வாசகர் வட்ட தலைவராக. அவர் மரியா.
இதுதான் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு தான் என்றைக்கும் இந்த யாராலையும் வடக்கேறு பாறை காற்றுகளை எல்லாம் துரத்தி அடிக்கிற தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு தான். இந்த சமரச சமய சுத்தம் சொல்லிங்க பாருங்க, இந்த சமய மனப்பான்மை, இந்த சமய பொதுமை தான் தமிழ்நாடு. அந்த சமய பொதுமையை பாட்டியலை கொண்டு வந்தவன் தான் பட்டுக்கோட்டை என்று சொன்னால் அது மிக இல்லை. அது சொல்றாரு, நெஞ்சில் குடியிருக்கும்ல ஒரு அழகான சொல்றாரு பாருங்க, கண்ணில் குடியிருக்கும் காதலிக்கும் நான் இருக்கும். ஆமா, கவனம் என்னவென்று தெரியுமா, கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா. ஆண் சொல்றார், என் கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா. உடனே பெண் பண்றாங்க, என்றும் பேசாத தென்றல் இன்று மட்டும் காதில் வந்து இன்பம் இன்பம் என்று சொன்னது என்ன அப்படிங்கிறாங்க. என்றும் பேசாத தென்றல் இன்றைக்கு மட்டும் ஏன் வந்து பேசுதுன்னா, இன்னைக்கு உலக மகளிர் தினம். அதனால தென்றல் எல்லோரிடமும் வந்து பேசுகிறது, எல்லோருக்கும் எளிதாக இருக்கிறது. தென்றல் எல்லாருக்கும் தென்றலாக இருப்பதில்லை. தென்றலை எல்லாரும் உணர முடியாது. உழைக்கும் மக்களுக்கு தென்றல் என்னன்னு தெரியாது. அப்ப தென்றல் யாருக்கு வரும்னா, நல்ல சுகமா இருப்பவர்களுக்கு தான் தென்றல் என்னன்னு தெரியும். ஆனா தென்றல் எல்லாருக்கும் இருக்கா? எல்லாரிடம் இன்னைக்கு ஏன் வந்து பேசுது? அது என்ன இன்பம் கேட்டா, அதுதான் வாசகர் வட்டம் உருவாக்குகிற இந்த மகளிர் தினம். நான் அப்படி மாத்திக்கிறேன். உடனே அவர் பாடுறாரு, ஓரவிழி பார்வையிலே உள்ளதெல்லாம் சொல்லி விட்டு ஒன்றும் தெரியாதது போல் கேட்பதுமேனோ அப்படிங்கிறார். உடனே அவங்க சொல்றாங்க, மலர்கொடி தலை காட்ட மரக்கிளையும் கை நீட்ட கிளையில் கொடி இணையும்படி ஆனதேனோ அப்படிங்கிற. இது கிளை, இது கிளையில எல்லா கொடிகளும் இணைந்து ஏனோன்னா இது மகளிர் தினம். அந்த அளவுக்கு இந்த பாட்டு இந்த தென்றல் நகருக்கு பொருத்தமா இருந்ததுனாலதான் அந்த பாட்டை நான் முதல்ல எடுத்து பாடினேன். இப்படி சின்ன குழந்தைகளுக்கு ஒரு பாட்டு, உங்களுக்கு எல்லாம் தெரிந்த பாட்டு, நான் நடுவர் அவர்கள் சொல்லுவார், தூங்காதே தம்பி தூங்காதே சொல்லிட்டாரு. அது ரொம்ப முக்கியமா ஒரு பாட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதுல சின்ன பையல செய்திங்க எல்லாருக்கும் சொன்ன, எல்லாருமே நீங்க சொன்ன பாட்டு தான். இருந்தாலும் கூட இந்த தீபாவளி பாட்டு சொல்ற, தீபாவளி பாட்டை இவ்வளவு இன்னைக்கு அந்த தீபாவளி பாட்டு இருக்கு. ஆமா ஆமா, கன்னத்தில் ஒன்னே ஒண்ணு கடனாக தாடா. என்ன அருமையான பாட்டு பாருங்க. கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடா. ஆமா, எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன், மனதுக்கு இனி நீ என்னென்ன தருவாய் அப்படின்னு சொல்லி வல்லமை சேர நல்லவை சேர. ஆமா, வளர்ந்தாலே போதுமடா, இது வளர்த்தாலே போதுமடான்னு சொல்லி அந்த தீபாவளியில கூட நல்லவை சேர வேண்டும், நல்லவர்கள் ஒன்று சேர்ந்து ஆட வேண்டும், வல்லமை பெற வேண்டும். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுள்ள வாழ்வதற்கு என்று பாரதி சொன்னது போல மக்களிடம் போய் சேருகிற மாதிரியான பாடல்களை சொன்னவன் பட்டுக்கோட்டை. மட்டுமல்ல, தத்துவ பாடல்கள் எல்லாம் மண்டி கிடக்கிறது. காதல் பாட்டிலேயே பெண்களுக்கு ரொம்ப ஒரு கட்டுப்பாட்டை சொல்றான். தெரியும், இந்த வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்னை வாட்டிட நினைப்பதும் ஏனோ அந்த பாட்டு. அது சொல்றாரு, நான் கருங்கல் நிச்சிலையோ காதல் எனக்கு இல்லையோ வரம்பு மீறுதல் முறையோ அப்படின்னு. காதல்ல கூட ஒரு அளவு இருக்கு, ஓவரா போகாத அவ்வளவுதான் அப்படிங்கிறான். இன்னைக்கு பெண்கள் தினம் நிறைய பாட்டுல சொல்றாரு. ஒரு இடத்துல தாலி கட்டி கல்யாணம் ஆன அந்த கணவன்களுக்கு ஒரு பாட்டு சொல்றாரு. இருந்தாலும் ஒரு பாட்டு பாருங்க, கல்விக்கு இருக்கு. ஆமா, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. அடுத்து சொல்றாரு, நாட்டில் நெறிதவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, நீ தூற்றும்படி வளர்ந்து விடாதே அப்படிங்கிறார். மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. ஆமா, பண்பு முறை தவறி மொழிகளிலும் மாறக்கூடாது அப்படிங்கிறார். அடுத்து சொல்றாரு, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது சொல்றாரு. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது, நீ சேரக்கூடாது என்று தன்மானத்தோடு வாழ வேண்டும். பெண்கள் அந்த கோழைகளோடு சேர்ந்து வாழவே வேண்டாம். அது கோழையா இருக்கவே, நண்பனா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, அது எவனா இருந்தாலும் சரி, மானத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்ற சுயமரியாதை இயக்கத்தை பற்றிய பாடலை அவர் சொல்லுகிறார். காரணம், இந்த ஆண்டு சுயமரியாதையுடைய நூற்றாண்டு. அவர் தன்னை ஆற்றுப்படுத்திக் கொண்ட இந்திய பொதுவுரிமை கட்சியுடைய நூற்றாண்டு. அது மட்டுமல்ல, காகங்கள் உட்கார்ந்து போக சிலை வைத்தவர்களுக்கு நடுவே மேகங்கள் உட்கார்ந்து போவதற்காக சிலை வைத்த தலைவா என்று வாலிப கவிஞர் வாலி முத்தமிழர் கலைஞருக்கு சொன்னாரு. அங்கே எழுந்திருக்கின்ற வள்ளுவனுக்கு மீது வெள்ளி விழாண்டு. இதையெல்லாம் கொண்டு வந்து பாட்டில் வைத்தவன் தான் நம்ம பட்டுக்கோட்டை என்று சொன்னால், அவன் மக்கள் மனதை வருடுவதற்காக வைக்கவில்லை. மக்களுடைய பொருளை, மக்களுடைய உழைப்பை, மக்களுடைய தொடர்ந்து அவர்கள் சேவைத்து வைத்திருக்கின்ற
படிப்பையும் அறிவையும் பண்பாட்டையும் யாரெல்லாம் திருடுகிறார்களோ அந்த திருடுக்கு எதிராக பாடல் எழுதினார். நெஞ்சை வருவதற்காக பாடல் எழுதவில்லை, உரிமைக்காக பாட்டு எழுதியவன் பாட்டுக்கோட்டை என்று சொல்லி கடைசியில வாய்ப்பு கொடுத்தா 2 நிமிடம் தான் நிறைவுரையும் வழங்க வருவேன் என்று சொல்லி, எனவே பாட்டுக்கோட்டை தான் இந்த சமூகத்தை, குறிப்பாக பெண்களை ஆக்ஷன் ஜஸ்டிஸ் மட்டும் கொடுக்கல, ஆனா ஜஸ்டிஸோட நிக்கல, ரைட்ஸோட நிக்கல, இது ஆக்ஷனுக்கு 3வது இடத்துக்கு நீங்கள் வந்து சேர வேண்டும். வந்து சேர்ந்தால் மட்டும்தான் பொது உடைமை தேசம் உருவாகும் என்று சொன்னவன் பாட்டுக்கோட்டை என்று சொல்லி மக்கள் மனதை உணர்ச்சிகரமாக உழைக்கும் மக்களை தட்டி தூக்கி இந்த சமூகத்தை விழிப்புணர்வோடு வைத்த பாடல் பட்டுக்கோட்டையுடைய பாடல் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நண்பர் சதீஷ்குமார் அவர்கள் பாட்டுக்கோட்டைக்கு தலைமையேற்று மிகவும் வீராவேசமாக பேசினார்கள். கொக்கரக்கோ சேவலே என்ற அந்த பாடலை 29 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட 92 ஆண்டுகள் வாழ்ந்தது போல கவி புரட்சி செய்து சென்றிருக்கிறார் பாட்டுக்கோட்டை. குப்பையை கிளறி விடும் கோழியே என்றெல்லாம் மிக அற்புதமான பாடல் வரிகளை எடுத்து சொன்னார்கள். நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா என்று அந்த பாட்டு, காதல் பாட்டையும் எடுத்து பேசினார்கள். அதே போல கல்யாண பரிசு என்ற ஒரு திரைப்படத்துல உன்னை கண்டு நான் ஆட, இதையே அவர் மாற்றியும் எழுதியிருந்தார். உன்னை கண்டு நான் வாட, என்னை கண்டு நீ வாட, உல்லாசம் இல்லாத தீபாவளி என்றெல்லாம் தன்னுடைய கம்யூனிஸ்ட் சிந்தனையை புகுத்தியிருந்தார்கள். அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. வாடிக்கை மறந்தது ஏனோ, என்னை வாட்டிடும் நினைவுகள் தானோ என்றும் அந்த இதை சொல்லி இருக்கின்றார்கள். தன்னுடைய அணிக்கு மிக அற்புதமான ஒரு அடித்தளத்தை அவர் போட்டிருக்கின்றார். இதை மறுத்து பேசுவதற்கு அது அவருடைய சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, திருடுவதற்கு, அதாவது திருடாதே பாப்பா திருடாதே என்று சொன்ன அந்த பாடல் வருடுவதற்கு பாடவில்லை, திருடுவதற்கு பாடினாலும் கூட அந்த பாட்டு அவர்கள் மனதை வருடியதுதான். அதுவும் சொல்லத்தான் வேண்டும். அதை மறுத்து பேசுவதற்கு அடுத்து கண்ணதாசனுடைய அணிக்கு துணை நின்று தோள் கொடுக்க முனைவர் திரு ஐயம்பிள்ளை கல்வி ஆர்வலர், அதே மாதிரி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பல்கலைக்கழகம் இப்பொழுது வந்து பேச இருக்கின்றது. அவரை அன்புடன், இந்த பட்டிமன்றம் சரியாக நிறைவாக செல்வது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது, உங்கள் கைகளில் தான் இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு அர்த்தம் புரிகிறது என்று சொல்லுகிறேன். நீங்கள் எழுப்புகின்ற கரவொலி தான், கரசேவை தான் இங்க இருக்கக்கூடிய இவர்களுக்கெல்லாம் பெரும் சேவையாக இருக்கும். தயவு செய்து மெய்மறந்து கை தட்டுங்கள், கைமறந்து இருந்து விடாதீர்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வெகு தூரத்தில் இருப்பவர்கள் எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து வைத்து இங்கு மகளிர் தினம் உற்சாகமாக கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்த சகிலா பேகம் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் பல இடங்களில் வந்திருந்தாலும் இன்றைக்கு இந்த நிலைமை இந்த கவிதை மூலமும் பாடல்கள் மூலமும் நம்மை ஒன்றாக இணைப்பதற்கு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறீர்கள். நான் சதீஷ்குமார் பேசி மறுப்பதற்கு வரவில்லை. அவர் முழுக்க முழுக்க நாம் பேசுவதைத்தான் பேசியிருக்கிறார். நானும் அதே தான் வேறொரு மொழியில் பேச இருக்கிறேன். இன்று உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த ஆண்டு தமிழகத்தில் IAS தேர்வில் முதலிடம் பெற்ற ஒரு பெண். இது ஒரு சிறப்பான செய்தி. 56 பெண்களில் 56 பேரில் முதலிடம் பெற்றது தமிழ்நாட்டு பெண். ஆமா, சுவே என்ற பெண் அதிக மதிப்பெண்கள் எடுத்து அகில இந்தியாவில் 2வது இடம், அகில இந்தியாவில் 2வது இடம், தமிழகத்தில் முதலிடம். இது பெரிய சிறப்பு. இன்னும் பார்த்தா அந்த மொத்த 965 பேர் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். அப்படியா? ஓஹோ, ஆமா. இந்த IAS ரிசல்ட் பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டு கூடிக்கொண்டே செல்கிறது. நீங்க கூடுதல் கவனிச்சுன்னா தெரியும், ஒவ்வொரு ஆண்டு கூடிக்கொண்டே செல்கிறது. அது மாதிரி எல்லா துறையிலையும் பஞ்சாயத்து ஆபீசர்ஸ் சமீபத்துல ஹிந்துல இந்த ரிசல்ட் போட்டிருந்தாங்க, அதனால சொன்னேன். பஞ்சாயத்து ஆபீசர் நிறைய பேர் பெண்கள் தான். அதுக்கடுத்து IAS, இப்படி நிறைய பெண்களை கொண்டு வருகின்ற தமிழகத்திலே ரொம்ப அதிகம். அது இந்த வருஷம் தமிழக முதல்வன் திட்டம் கொண்டு வந்த பிறகு நிறைய பெண்கள் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சாதாரண வகுப்புல இருந்து பெண்கள் வந்திருக்கிறாங்க. அதனால அது பெண்கள் தினம் செய்தியாக நான் சொல்லிவிட்டு என்னுடைய கருத்துக்கு வருகிறேன். அதாவது ஐயா சொன்ன போல பட்டுக்கோட்டையார் மிக குறுகிய நாளே வாழ்ந்தவர். 1930 பிறந்துட்டு 29 ஆண்டுகள்ல வாழ்ந்தார். ஐயா லட்சுமண ஐயா சொன்ன மாதிரி 92 ஆண்டுகள் வாழ்ந்தது போன்ற ஒரு கவிதை பாட்டு. அது ஒண்ணு மறக்க முடியாது. நம்ம அவங்களெல்லாம் பேசுற அளவுக்கு எனக்கெல்லாம் தகுதி இருக்கின்றோ புலமை இருக்கின்றோ நான் கருதவில்லை. அவங்களெல்லாம் பேச முடியாது.
ஐயா எல்லாம் புத்தகம் வச்சிருக்காரு. நானும் நிறைய புத்தகம் படிச்சு பார்த்தேன். எல்லாமே நல்லா தான் இருக்கு, பாட்டியெல்லாம் நல்லா தான் இருக்கு. சின்ன பையில எல்லா பாட்டும் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கிறேன். ஆனா அவங்க மாதிரி நம்ம ரெண்டு பேரும் கம்பேர் பண்றது எனக்கு உடன்பாடா தெரியல. ஏன்னா கண்ணதாசன் 59 ஆண்டுகள் இருக்காரு. 1981 தான் இறக்கிறார். 1927 பிறந்த கண்ணதாசன் 1981 இறக்கிறார். நீண்ட காலம் வாழ்ந்தது. அடுத்ததாக அந்த வாழ்ந்த காலமும் வேற. அதாவது பட்டுக்கோட்டையார் வாழ்ந்த காலம் குறுகிய காலம் மட்டுமல்ல, அது மிக கொடுமையான காலம். நீங்க பொருளாதாரம் பிடித்தமான என்ற முறையில் அல்ல, நாம் அனைவரும் தெரிஞ்சிருக்க வேண்டியது 1929 இந்த உலகத்தில் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தன. நான் சொன்னேன் அதுதான் பட்டுக்கோட்டையார் எழுத வைத்த கூட நான் சொல்லுவேன். ஏன்னா காலம் தான் கவிஞனை உருவாக்கும் சொல்லுவாங்க. நிறைய கவிஞர் ஜான் கீட்ஸ் சொல்லுவாரு, ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் புவர் அப்படின்னு சொல்லுவாரு. நான் எதிர்பார்க்க நான் ஏழையா இருந்தா தான் நிறைய கவிதை எழுத போயிடும் ஜான் கீட்ஸ் சொல்லுவாரு. அது மாதிரி காலம் என்பது முக்கியம். காலத்தை கடந்த பாட்டுலாம் இருக்கு. காலம் என்பது பட்டுக்கோட்டையார் பிறந்த காலம் மிக கொடுமையான காலம். 1929 ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகுது. 1930 கிரேட் டிப்ரெஷன் வருது, உலக பொருளாதார பெருமந்தம். 1940 உலக போர் வருது. 1945 குண்டு போடுறாங்க, ஆகஸ்ட் 6, 9 குண்டு போடுறாங்க. 1950 அதாவது உயிரோட இருக்கிற பெரிய கொடுமையான காலம். அப்ப அதை எதிர்த்து ஒரு புரட்சிகரமான கருத்து கொண்டது நியாயம்தான். ஏன்னா 1940 நடந்தது அந்த முதலாளித்துவ அமைப்பின் வந்த சீர்கேடு தான். என்ன கேட்ட முதலாளித்துவ அமைப்பு இருந்ததுனாலதான் 1945 குண்டு போடு வரலும் முதலாளித்துவ அமைப்பின் சீர்கேடு இருந்தது. அதனால ஒரு எதிர்ப்பு பட்டுக்கோட்டையார் கரெக்டா பாடி இருக்கிறார். எதிர்த்து முதலாளித்துவ நிறைய பாட்டு சொல்ல முடியும், எனக்கு நேரம் இல்ல. பொது உடைமை பற்றி சொன்னாரு, எனக்கு அவ்வளவு சங்கதி இல்லை. அதாவது சின்ன பையில பாட்டுல தனி உடைமை கொடுமையில் தீர வேண்டும் தொண்டு செய்யடா, தனி உடைமை கொடுமையில் தீர தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. வேப்ப மர உச்சியில் நின்று பேயன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. அந்த வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற பேசினை விளையாட்ட எதுக்கு சொல்றேன்னா, அவர் வாழ்ந்த காலம் அப்படிப்பட்ட காலத்தினால அந்த 1957 ஐயம்பி சார் ஒரு நிமிடம் யாருக்கா பேசுன்னு தெரியல, அதான் எனக்கும் தெரியல. இப்படி எல்லாம் பாடினாரு. ஆனா கண்ணதாசன் என்ன சொல்றது, பட்டுக்கோட்டையாருடைய பின்புலம் அப்படி இருந்தது. ஆனா கண்ணதாசன் வரும்போது காலம் மாறிவிட்டது. ஏன்னா அப்புறம் கலர் படம் வந்துடுச்சு, புது படம் யுத்திகள் வந்தது, திரைப்படங்கள் நிறைய வந்தது. 1950, 60 பிறகு திரைப்படங்கள் நிறைய வந்தன, தேவை அதிகமா இருந்தது. பட்டுக்கோட்டை அவரோட தேவைகள் குறுகிய நம்பர்கள் எண்கள் படம் வந்தது. கருப்பு வெள்ளை படம் தான், மோஸ்ட்லி ராஜபாட்டு படம் தான். 1960க்கு பிறகு, அதாவது பட்டுக்கோட்டை இறந்த பிறகு நிறைய புது பட யுத்திகள் வந்தன, கலர் படங்கள் வந்தன, நிறைய திரைப்படங்கள் வந்தன, நிறைய ஹீரோயின்ஸ் வந்தாங்க. எல்லாம் இருக்கிறதுனால நிறைய தேவைகள் வந்ததுனால கண்ணதாசன் பல வகையான பாடல் பாடம் இதான் நடிப்பார். பாருங்க, கண்ணதாசன் ஒரு கடல் போல, இவரு ஒரு ஓடம் என்று சொல்லலாம். அந்த ஒரு எடுத்தது மட்டும் பொது உடைமை கட்சி மட்டும், பொது உடைமை கருத்தை மட்டும் ரொம்ப தீவிரமா பண்ணாரு. ஆனா கண்ணதாசன் அப்படி இல்லை. நான் கம்பராமாயணம் படிச்சிருக்கேன். கம்பராமாயணம் நிறைய எடுகோல் சொல்றாரு. பட்டுக்கோட்டை சொல்லிருக்காங்க தெரியல. ஆனா கண்ணதாசன் நிறைய வாசித்து இருக்கிறார். இவர் எப்படி பட்டுக்கோட்டை போராட்டத்தில் கலந்துகிட்டாரோ, கண்ணதாசன் வாசிப்பு அதிகம். நான் பார்த்து திருக்குறள்ல இருந்து நிறைய, நீங்க காமத்துப்பாலாம் பாத்தீங்கன்னா, இப்ப படிச்சு பார்த்தா அவ்வளவு கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். காமத்துப்பால இருக்க கவிதைகளை பாத்தீங்கன்னா சொல்ல நேரம் இல்ல, எல்லாத்தையுமே கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். அது மாதிரி கம்பராமாயணத்திலேயே இந்த ஆடிப்பொங்க வார்த்தை அடிக்கடி பார்ப்பேன் கண்ணதாசனுடைய பாடல்ல. அது எல்லாம் திரும்ப திரும்ப கம்பராமாயணத்தில். ஆனா கண்ணதாசன் பல படித்ததுனால நிறைய செய்திகள் அவர் ஒரு குடுமைக்குள்ள அடைச்சிட முடியாது. அவர் பெரிய கடல் மாதிரி, அதனால எல்லாமே இருக்கு. அதுலயும் வரடல் இருக்கு, நெருடல் இருக்கு, திருடல் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால கண்ணதாசன் ஒரு பெரிய, அவர் நம்ம பட்டுக்கோட்டை அளவுக்கு ஒப்பிட முடியாது. பட்டுக்கோட்டையுடைய பகுதி வேற, கண்ணதாசனுடைய பகுதி வேற. கண்ணதாசன் மிக சிறந்த கவிஞர், எல்லாவற்றையும் பாடியவர், நிறைய நூல்கள் படித்தவர். அதனால அவருடைய அளவுக்கு பட்டுக்கோட்டையார் வந்ததாக எனக்கு தெரியவில்லை. பட்டுக்கோட்டை பாடல் நோக்கம் வேற. அவர் ஐயா சொன்ன மாதிரி, சதீஷ்குமார் சொன்ன மாதிரி அவருடைய நோக்கம் வேற. அவர் சமூக புரட்சி அது பண்ணணும்னா அவர் பாடல் அப்படி இருந்தது. ஆனா கண்ணதாசனுக்கு தேவைகள் வேற. பல வகையான ஹீரோ வர்றாங்க, ஹீரோயின் வர்றாங்க, கதை வருது. ஆனா கண்ணதாசன் பறந்துபட்ட எல்லாவற்றையும் பேசியிருக்கிறாரு. அதுல அவருடைய கவிதை எல்லாம் படிச்சா ரொம்ப நல்ல, ஐயா சொன்ன நல்லா தூக்கம் வரும், அவ்வளவு கோபம் வராது. ஆனா பட்டுக்கோட்டை படித்தா கோபம் வரும், தூக்கம் வராது. இவரு படிச்சா நல்ல தூக்கம்லாம் வரும். கண்ணதாசன் பாட்டு நிறைய
என்ன கையில வச்சிருக்கிறேன். ஐயா லட்சுமணன் ஐயா விட மாட்டாங்க. நானும் வந்து நான் பேசுறதுக்கு வரல, நான் நிறைய பேர் கேட்கலாம் தான் வரேன். எனக்கு வந்து நிறைய பேர் கேட்கணும், சகிலா பேமன் ஒரு ஏற்பாடு பண்ணும்போது வரணும். அவங்க தான் சொன்னாங்க கண்ணாசனை பத்தி பேசுனா கண்ணாசனை பத்தி பேசுனேன், பட்டுக்கோட்டை பத்தி பேச எந்த உறவும் இல்லை. நமக்கு பொருள் நிறைய தெரிஞ்சுக்கணும். அது கண்ணதாசன் சரி, முதல்ல பாலின்னு சொல்லினாங்க, பாலி பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கோம். நம்முடைய நோக்கம் வந்து இந்த ஊருணி நீர் நேற்று உலகம் பேரவை வளர்த்துன்னு சொல்லுவாங்க. ஊருணி மாதிரி அறிவு இருந்ததுன்னா நம்ம போய் பருகிறதுதான் நம்ம நோக்கம் ஒழிய அதுல நான் பெருசு நீ பெருசு சொல்றதுக்கு இல்ல. இதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். ஐயமில்லை சார். பிரீவிட்டி இஸ் தி சோல் ஆஃப் தி விட்டம்ன்றவங்க சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். அதே மாதிரி முதலில் நான் கூட என்னடான்னு பார்த்தேன். அலிராணி மேடம் கூட என்னங்க இவர் என்ன பேசுறாருன்னு என்கிட்ட கேட்டாங்க. நானு அதான் ஐயா மறந்துட்டு பேசுறாரோன்ட்டு இல்ல அவர் மறுத்து பேசுறத அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. மறந்து பேசல, மறுத்து பேசுறதுக்காக. அதே மாதிரி அவரையும் சதீஷ் சாரையும் சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் கூட அவர் வந்து போராட்டத்துக்கும் போராடுறதுக்கும் பாடினாரு. இவருடைய காலம் வேற, அவருடைய காலம் வேற. அந்த காலத்தினுடைய தாக்கம் அவர் இதுல இருந்தது, இந்த காலத்தின் தாக்கம் இவருடைய பாடல்ல இருந்தது. கம்பனை மிகவும் கரைத்து குடித்தவர் என்று சொன்னார். அது மிக அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு. அத என்ன சொல்லுவாருன்னா, வண்ணம் என்கின்றத இவ்வண்ணம் அறிந்த வண்ணம் என்று கம்பன் பேசுவான். அதுல கூட 8 இடத்துலதான் வண்ணம் 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 என்று சொல்லியிருப்பார். ஆனால் பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கொண்டு என்று கண்ணதாசன் 16 வண்ணத்தை போட்டு எழுதியிருக்கின்றார். அப்ப இங்க கம்பன் பெரியவனா கண்ணதாசன் பெரியவனா என்கின்ற ஒரு ஐயப்பாடு நமக்கு எழும். அதே மாதிரி நிறைய அடுத்து முடிவுரையில சொல்லலாம்னு நினைக்கிறேன், நேரம் இருந்தா. அடுத்து பேச இருக்கின்றவர் திரு ரா மும்தாஜ் பேகம், தலைமை ஆசிரியை, ஓய்வு. அவர்களை அன்புடன் பேசுவதற்காக கடவுள் எழுப்பி அழைக்கின்றேன். பட்டுக்கோட்டையாரை பற்றி பேச இருக்கின்றார். அதை நான் நினைவுபடுத்தி விடுகிறேன். அம்மா, சிந்திக்கும் திறனளித்து செந்தமிழுக்கு சேவை செய்ய செருக்கற்ற மனமளித்த தமிழ் அன்னைக்கு வணக்கம். இங்கு குழுமி இருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நேரா வந்துடுறாங்க பேச்சுக்கு. இசைக்காத குழலுக்கு இல்லை அழகு, அசைக்காத சொல்லுக்கு இல்லை அழகு, அழைக்காத விருந்துக்கு இல்லை அழகு, அறியாத முதுமைக்கு இல்லை அழகு, பசிக்காத வயிற்றுக்கு இல்லை அழகு, பதறாத உறவுக்கு இல்லை அழகு, புசிக்காத உணவுக்கு இல்லை அழகு, புரியாத அறிவுக்கு இல்லை அழகு, வசிக்காத வீட்டிற்கு இல்லை அழகு, வணங்காத கடவுளுக்கு இல்லை அழகு, முற்றுணர்ந்த நடுவரோ மிக்க அழகு, முறையான தீர்ப்பே உண்மையான அழகு, முறையான தீர்ப்பே உண்மையான அழகு. பேகம் அவர்களே, இவ்வளவு அழகாக நீங்கள் சொல்லியிருப்பீர்கள் என்றால் இன்னும் நான் இந்த அழகே மயக்குது. கவிஞர் கண்ணதாசன் பாணியில மயக்குது. பட்டுக்கோட்டையார் பாணியில உங்களுடைய கருத்துக்களை எடுத்து செல்ல துடிக்கிறது எங்கள் இதயம். ஐயா, இப்ப இந்த பட்டுக்கோட்டையாருடைய பாடல்கள் வருடுகிற மனதை வருடுதா கண்ணதா ஐயாவே எந்த அன்னைக்கு வலு கூட்டி சென்றிருக்கிறார். அதிகமா சொல்லவே தேவையில்லை, ஒரு பாட்டை மிஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? தூங்காதே தம்பி தூங்காதே அந்த பாடலும், அப்புறம் திருடாதே தம்பி பாப்பா திருடாதே, தம்பிக்கு ஒண்ணு சொன்னா தங்கிக்கு ஒண்ணு சொல்றாரு. பார்ஷாலிட்டியே இல்ல. ஐயா, பட்டுக்கோட்டையார் எப்படி தெரியுங்களா? எம்ஜிஆரை அரியணையில் ஏற்றியது பட்டுக்கோட்டையாரின் பாடல் வரிகள். எம்ஜிஆரின் வரிகளை மட்டுமல்ல, சிவாஜியை சிகரத்தில் ஏற்றியதும் அவர் வரிகள் தான். வைத்தியத்தி மாலாவுக்கு வாழ்க்கை கொடுத்ததும் அவர் வரிகள் தான். மறந்து விடக் கூடாது. நம்ம கண்ணதாசன் ஐயாவுக்கு பாடல் எழுத அனுமதி கொடுத்த ஐயா சென்றதும் பட்டுக்கோட்டையாரே இல்லைங்களா? எப்படி தெரியுங்களா? சிவாஜிய சொல்லுவாராம் மொழி அழகன். அவர் ஒவ்வொரு இடத்திலும் மொழி அழகன்னு சொல்லுவாராம். அதுதான் சிவாஜியை சிகரத்தில் ஏற்றியது. வைஜெயந்தி மாலாவை விழி அழகின்னு சொல்வாராம். விழி அழகி, மொழி அழகனும் விழி அழகினும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அடைமொழி கொடுத்து கூறுவாராம்.
அப்படி அவரு ஒவ்வொருத்தரையும் உயர்த்தி விட்டவர். அவருடைய பாடல் வரிகள் தான் மனதில் இருத்தும், வருடி செல்லாது. ஐயா சொன்னது போல கண்ணதாசன் ஐயா, இப்ப நம்ம நூலகத்துக்கு வந்திருக்கோம். அதனால நூலகத்தை பத்தி ஒண்ணு சொல்லிடுறேன். சில நூல்களை நாம வச்சிருக்கோம், நம்ம பிள்ளைங்க வச்சிருப்பாங்க, நம்ம பேர பிள்ளைங்க வச்சிருப்பாங்க, நம்ம தாத்தா பாட்டியில இருந்து வச்சிருக்கோம், படிக்கிறோம். ஆன்மீகத்தை உணர்த்துகிறது, நல்ல பண்பை உணர்த்துகிறது. அது குரான் வடிவிலும் பகவத்கீதை வடிவிலும் பைபிள் வடிவிலும் உட்கார்ந்துருக்கு இல்லைங்களா? 3 புக்கு தான். மத்த எல்லா பக்கம் கல்வி குமுதம் கற்கண்டு காத்து வாக்குல அப்படி படிச்சுட்டு ரசிச்சுட்டு போறது. கண்ணதாசன் பாடல் வரிகளும் அப்படிதான், படிச்சுட்டு ரசிச்சுட்டு போயிடலாம். வருடம் மனதில் ஈர்ப்பது, மனிதனை மேம்படுத்துவது பட்டுக்கோட்டை வரிகள். பகவத்கீதை போல, குரானை போல, பைபிளை போல நாங்கள் பொத்தி வளர்ப்பது பட்டுக்கோட்டை பாடல்கள். அனைவரும் இனிமே நீங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னா பட்டுக்கோட்டை வரிகளை படியுங்கள். சமுதாயத்தில் மனித நேயத்தோடு வாழ வேண்டும் நம்மளுடைய குழந்தைங்கன்னா பட்டுக்கோட்டை பாடல் வரிகளை பாடி காண்பீங்கள். புரியுதுங்களா? கல்கு குமுதம் கற்க, அதுக்கப்புறம் குர்கான்னு நின்றோம். அதை மட்டும் இல்லைங்கய்யா, இன்னமும் பேசுறாங்க கண்ணதாசன் கண்ணதாசன், தப்பா நினைச்சுக்க கூடாது. ஆடை இதுவென நிலவினை எடுக்கும் ஆனந்தம், அம்மா இது அதுக்கு மேல பாட அசிங்கமா இருக்கு. அந்த மாதிரி ரசிக்கத்தான் மயக்கத்தான் அந்த பாடல் வரிகள். ஆனா பட்டுக்கோட்டை அப்படி இல்லைங்க. அவரு காதல் செய்யும் போது கூட பாருங்க, அந்த பொது உடைமை, நாட்டு மக்கள், நாடு என்ன படம் சொல்லுங்க, அழகான பாட்டு. என்ன பாட்டு? நம்ம நாடோடி மன்னன்லதான் அந்த பாட்டு. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி, சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமையே நடத்தி, கண்ணாக்கரைய ஒருத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வைக்க விட்டு, சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு, நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள ஒளிஞ்சிருக்கு, நெல்லு விளைஞ்சிருக்கு மாமா வரப்பு உள்ள ஒளிஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு நெல்லு விளைஞ்சு நிக்குது. அட காடு விளைஞ்ச மச்சான், நமக்கு கையும் காலம் தானே மிச்சம்னு பாடுற. அதுக்கு அவன் பாடுறான், காடு விளையட்டும் பெண்ணே நல்ல காலம் இருக்குது பின்னே, காடு விளையட்டும் பொண்ணே நல்ல காலம் நமக்கு இருக்கு பின்னேன்னு பாடுறான். அதோட விட்டாங்களா? காலம் இருக்குது பின்னை இது வருது. எம்ஜிஆர் உட்கார போறாருங்கிறத அவர் சொல்லிட்டு போறாரு. அந்த பாட்டிலே பின்னாடி வரும் பாருங்க, சட்டங்கள் போடணும். அவ கேள்வி கேட்கிறா பாருங்க, மாடா உழைச்சி மாடா உழைச்சி வாழ்க்கையில் பசி வந்திட காரணம் என்ன மச்சான், மாடா உழைச்சவனுக்கெல்லாம் பசி வந்திட காரணம் என்ன மச்சான் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவரு பாடுறாரு, அவன் தேடிய செல்வங்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து அதனால வந்ததுன்னு சொல்றான். அப்படி கேள்வி பதில் மாதிரி அந்த பாடல் வருது. அப்பதான் சொல்றான், பஞ்சபரம்பரை வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்ன மச்சான், பஞ்சபரம்பரை வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்ன மச்சான். அப்ப அவன் சொல்றான், தினம் கஞ்சி கஞ்சி என்று கத்திட்டு இருக்காருங்க, பானை நிறையாது, சிந்தித்து முன்னேறுங்கன்னு சொன்னான் பாருங்க. அங்கதான் பட்டுக்கோட்டை நிக்கிறான். புரியுதுங்களா? அப்படி ஒவ்வொரு பாடலையும் சிந்திக்க சொல்றான். அதான் திருடாதே பாப்பா திருடாதே, என்ன அருமையான வரிகள் உள்ள பாத்தீங்கன்னா. திருடாதே பாப்பா திருடாதே பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். பட்டுக்கோட்டை எழுதுனது. அதாவது தூங்காதே தம்பி தூங்காதேன்ட்டோம், ஆனா பாப்பாக்கும் சொல்லணும் இல்லையா? அவன் என்ன நினைப்பா, தம்பிக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க நினைக்க கூடாது, இவளுக்கும் சொல்றாரு, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாது, திறமை இருக்கு மறந்து. அந்த திறமைய மறந்துதாங்க அடுக்கலை வாழ்க்கையில நாங்க மூழ்கி கிடந்திருக்கோம். அடுக்கலை வாழ்க்கையில மூழ்கி கிடந்திருக்கோம். நாங்க சிமிலிக்குள்ள ஒளியா நாங்க செதஞ்சு கிடந்திருக்கோம். சிறைக்குள் கிளியா நாங்க செதஞ்சு கிடந்தோம். இன்னைக்கு திறமை தெரிஞ்சதுனால என்னால ஒரு ஆசிரியர் ஆக முடியுது, இவங்களால ஒரு நூலகர் ஆக முடியுது, அம்மாவால ஒரு பெரிய
கல்வியாளரா வர முடியுது. அப்ப அவங்களுக்குள்ள திறமையை நீங்க உணரணும்னு சொன்னாருங்க. அது மட்டும் இல்ல, சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிந்தும் தெரியாம செய்திருந்தால் அதை திரும்பவும் வராம பார்த்துக்கோ. திரும்ப செய்யக்கூடாது. இன்னைக்கு அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க, திரும்ப திரும்ப அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நாமளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனாலதான் நாம இன்னும் வீணா போயிட்டே இருக்கோம். நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க முடியல. பிஞ்சு குழந்தையில இருந்து அவரு நீ நல்லா வளரணும் அப்படின்னு பண்பை விதைச்சவர் பட்டுக்கோட்டை. பண்பை விதைச்சவர் பட்டுக்கோட்டைங்க. காதல் பாட்டுல கூட உங்களுக்கு நாட்டை பத்தி நினைப்பு வருதுன்னா எப்படிப்பட்ட காதல். ஆனா காதலுக்கும் சொல்லியிருக்காரு அந்த இது சந்திரபாபு பாட்டு, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. அதுல கூட பாருங்க, கல்லூரி மாணவர்கள் எடுத்து செல்ல நிறைய அர்த்தங்கள் இருக்கு, நிறைய செய்திகள் இருக்கு. அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் படிப்பை தவிர என்ன செய்யக்கூடாது, காதல் பண்ணி தூக்கு போட்டுக்காத. அத சொல்றோம் பாருங்க. பள்ளியில இன்னும் படிக்கணுமா, இல்ல பைத்தியமா பாடி ஆடி நடிக்கணுமா, துள்ளி வரும் காவேரியில் குதிக்கணுமா, இல்ல சோறு தண்ணி இல்லாம சாகணுமா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அதெல்லாம் தப்புன்றத உணர்த்துறான். அதனால காதல் பாட்டிலையும் சரி, எந்த பாட்டிலையும் சரி, கருத்துக்களை அள்ளி கொடுக்கணும்னு தான் நினைச்சிருக்காரு பட்டுக்கோட்டையார். அதுக்கப்புறம் போன இந்த பள்ளி போற பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்றாரு, பள்ளி செல்ற மாணவர்களுக்கு அவர் அன்னைக்கு சொன்னாரு, நம்ம பாரதியார் சொன்னதை தீர்க்க தரிசனம், பட்டுக்கோட்டையார் சொன்னதும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு பாருங்க. படிக்கணும்னு ஆசை இருக்கவனுக்கு பணம் இல்லை, பணம் இருக்கவனுக்கு படிப்பு மேல ஆசை இல்லை. அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. அது அழகா பாடி கொடுத்துருக்காருங்க. பணம் இருந்தும் படிச்சுட்டா என்ன இல்ல, வேலை இல்லை. பல படிகள் ஏறி இறங்கினாலும், பல படிகள் ஏறி இறங்கி பார்த்தாலும் வேலை இல்லை. படிச்சு பட்டம் வாங்கினாலும் சரி, பணத்தை சம்பாதிச்சாலும் சரி, என்ன இல்ல, வேலை இல்லை. இது இருந்தா அது இல்லைன்னு அழகா அந்த பாட்டை வரிகளை கொண்டு போயிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆனா கடைசியா ஒரு பாட்டு என்ன பாட்டுன்னா, இன்னும் எத்தனை காலம்தான், இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. இந்த நாட்டிலே, இந்த பட்டிமன்றத்துல கவிஞர் கண்ணதாசனையே தூக்கி பிடிச்சிட்டு எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வழியிலும் கொள்ளை அடிக்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்களையும் சரி, அப்படி எங்க சுத்தினாலும் எங்க வந்துடுறாரு, மாணவர்களுக்கோ குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ ஏன் இந்த சமுதாயம் முழுமைக்கும் ஒரு நல்ல கருத்தை நாம எடுத்து செல்ல வேண்டும், மனதில் இருத்தி செல்ல வேண்டும் அப்படிங்கறத அவருடைய பாடல் வரிகள். கடைசியா, பருந்துகள் அங்கே உட்கார்ந்துருக்கு, கிளிகள் இங்கே இருக்குது, பருந்துகள் அங்கே உட்கார்ந்துருக்கு, கிளிகள் இங்கே இருக்கு. இந்த ரெண்டு பேருக்கு இடையிலே நடுவர் இருக்காரு. அவர் எங்கே இருக்காரு, எந்த பக்கம் இருக்காரு தெரியல. தீர்ப்பு சொல்லும் போதுதான் தெரிய போகுது. அதனால முடிவுக்கு வந்துடுறேன். சொல்லுறத சொல்லிப்புட்டேன், செய்யறத செஞ்சிருங்க. சொல்லுறத சொல்லிப்புட்டேன், செய்யறத செஞ்சிருங்க. நல்லதுன்னா கேட்டுக்கோங்க, கெட்டதுன்னா விட்டுடுங்க. நல்லதுன்னா கேட்டுக்கோங்க, கெட்டதுன்னா விட்டுடுங்க. முன்னால வந்தவங்க என்னென்னவோ சொன்னாங்க, முன்னால வந்தவங்க என்னென்னவோ சொன்னாங்க, மூளையில இருந்து முயற்சிகளும் செஞ்சாங்க. புத்தகம் இயேசுவோ உத்தம காந்தியோ எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க. நீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்க, என்ன பண்ணி 75 வருஷமா என்ன பண்ணி கிழிச்சிங்க. உங்களை மட்டும் இல்ல, உங்களையும் கேட்கிறேன், உங்க நாட்டை வீட்டையும் கேட்கிறேன், உங்க கிராமத்தையும் கேட்கிறேன், உங்க நாட்டையும் கேட்கிறேன். என்ன 75 வருஷமா என்ன செஞ்சு கிழிச்சிங்க? மெசேஜ் போட்டு விட்டுருவோம். பிஎம் சிஎம் எல்லா எம்முக்கும் இந்த எம் கொடுக்கிற சட்டைக்கு அப்படி கேட்டவர்
நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள். அவருடைய ஒருத்தர் நிருபர் கேட்டா, ஐயா ரொம்ப நீளமான பேர் வச்சிருக்கீங்க. முடிச்சிட்டேன், அவ்வளவு முடிவு பண்ணிட்டேன். ஐயா ரொம்ப நீளமா பேர் வச்சிருக்கீங்க, மும்தாஜ் வேகம் மாதிரி வேகமா. ஆனா கம்பன், இளம்போ, பாலி, கல்கி இப்படி எல்லாம் சுருக்கமா வச்சிருக்காங்களே, நீங்க மாதிரி. அப்ப அவர் சொன்னாராம், என்ன அவங்க எல்லாம் பேரளவுக்கு என்ன இந்த உலக அளவுக்கு வெற்றி பெற்றார். அவங்களுடைய புகழ் நீளமா இருக்கலாம், ஆனா என்னுடைய பேராவது நீளமா இருக்கட்டுமே அப்படின்னு தான் பட்டுக்கோட்டையை சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தாராம். என்னுடைய பேராவது நீளமா இருக்கட்டுமே. அவரோட பேர் தான் நீளமா இருந்துச்சு, வயசு நீளமா இல்ல. பாரதிக்கும் அப்படிதான், அவருக்கும் அப்படிதான். அவர் பாரதிதாசனுடைய அது என்ன சொல்றது, ஒரு ஃபாலோயர்னு தான் சொல்லணும். அவரு கொட்டு முரசே அப்படின்னு கொட்டி 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 பாட்டுக்கோட்டைய மாத்திருக்காரு. அவருடைய பாடல்களை படித்து நாமும் நம் குழந்தைகளுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லி நம்ம இனியாவது இந்த சமுதாயம் முன்னேற நம்மளால் முடிந்த சிறு உதவியை செய்யலாம் என்று கூறி, இந்த மகளிர் தினங்கிறது வடமொழி சொல். அதனால மகளிர் நாள் வாழ்த்துக்களை கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி, சகிலாவுக்கும் எங்கள் நடுவர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் சொன்னது நடுவரா நடுங்கிறவரா அப்படிங்கிறது தெரியாம போயிடுச்சு. லிவ்யா ஸ்ரீ கோல்டு பேக்கர்ஸ். அடகு நகையை விற்க, மர அடகு வைக்க லிவ்யா ஸ்ரீ கோல்டு பேக்கர்ஸ்.